अल्हम्दुलिल्लाह इन्नल हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिहि व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க அஸர் தொழுகையை தொழுதுவிட்டு கடற்கரை ஓரமாக நாம் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக அமர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் பாவம் செய்யும் பொழுது மனிதனின் நிலை என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தருவதற்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. தீமைகள் அதிகரித்து வரும் நேரத்தில் அந்த தீமைகள் இருந்து மனிதர்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி ஆங்காங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலர்களுக்கு சில உதிப்புகளை கொடுப்பார். ஒளிவில் இந்த ஊரிலே கரங்கள் என்ற அமைப்பில் இளைஞர்கள் கவலைப்பட்டு, பொதுவாக இளைஞர்கள் என்று சொன்னால் அவர்கள்தான் ஆசாபாசங்கள் அதிகமாக துடிக்கும் இரத்தம் என்று சொல்லுவார்கள். அந்த இளமையில் அதிகமான பாவங்களை தைரியமாக செய்வதற்கு ஒரு பெரும் தைரியம் இருக்கு. சாதாரணமாக ஒருவர் இருவராக இருந்தவர்கள் கூட்டமாக வாழக்கூடிய ஒரு காலம்தான் அந்த பருவம் தான் இளமை பருவம் என்பது. 4 பேர் 5 பேர் 8 பேர் சேர்ந்தா ஒரு கடும் பலமான ஒரு பக்குவம், ஒரு கடும் பலமான ஒரு காலம். சாதாரணமாக ஒரு முதியவர் மேலேருந்து கீழே பாய்ங்கண்டா அவர் கால் கையெல்லாம் உடைஞ்சு போயிடும். ஒரு இளைஞனை பொறுத்தளவில் கொஞ்சம் மரத்து மேலேருந்து பாயண்டா பாஞ்சிருவாங்க. அந்த உடம்புல அவ்வளோ பெரிய தெம்பு இருக்கு. அதோடு அவர்கள் ஒரு 10 பேரா 8 பேரா ஆங்காங்கே நிற்பார்கள். அந்த 8-10 பேருடைய பலம் பொதுவாக பலமான ஒரு காலம். அதில் ஒரு 10 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா ரொம்ப பலமாக இருக்கும். அந்த பலமான இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பாதை ஓரமாக யுவதிகள் போனால் நையாண்டி பண்ணுவார்கள். எந்த தப்பையும் தைரியமாக செய்வார்கள். ஜினாவில் ஈடுபடுவதற்கு தயக்கம் காட்ட மாட்டார்கள். ஃபோன்களில் உள்ள ஆபாச காட்சிகளை பார்ப்பார்கள். அவைகளை எல்லாம் விட்டுவிட்டு எங்கள் ஊர், எங்கள் பிள்ளைகள், எங்கள் பெண்கள், எங்கள் தாய்மார்கள், எங்கள் பெரியவர்கள் என்று களமிறங்கியவர்கள் ஒரு இளைஞர்கள். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு கூட்டம் இளைஞர் கூட்டம். ரப்புல் ஆலமீன் அதுக்கான முதியவர்களை அல்லாஹ் வெறுக்கல. மறுமை நாளில் 7 கூட்டத்துக்கு அல்லாஹ் நிழல் பாய்ப்பான், நிழல் கொடுப்பான். அந்த 7 கூட்டம் வெயிலில் காயிற நேரம் அல்லாஹ் கூப்பிடும், இங்கே வாங்க, நீங்க ஏன் வெயிலில் காயிறீங்க வாங்க. அதில் ஒரு கூட்டம் யாருண்டா, ஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இபாதத்தில் தன்னை அர்ப்பணித்த இளைஞர்களை எல்லாம் கூப்பிடுவான். ஒளியால் ஒரு மேடை செய்யப்பட்டிருக்கும். அந்த பக்கத்தில் ஜனாதிபதி இல்லை, இந்த உலகத்தில் உள்ள பெரும் பெரும் பிரமுகர்கள் இல்லை. ரப்புல் ஆலமீன் ஒரு மேடை செய்து கொடுத்திருப்பான். ஒட்டுமொத்த உலகமும் பார்க்க, ஒட்டுமொத்த மனிதர்களும் பார்க்க அந்த இளைஞர்களை அங்கே அமர வைத்து அல்லாஹ் அழகு பார்ப்பான். இளைஞர்கள் என்றால் ரப்புல் இஸ்ஸத்துக்கு அந்த பருவம் மிகவும் பிடிக்குமான ஒரு பருவம். ஏன் தெரியுமா? இலகுவில் பாவம் செய்வார்கள், இலகுவில் தப்பில் ஈடுபடுவார்கள். அந்த அத்தனை பலம் உடம்பிலும் இருக்கிறது, தனக்கு ஆள் பலமும் இருக்கிறது. உணர்விலும் அவர்களுக்கு கெட்ட சிந்தனைகள் பிறக்கக்கூடிய ஒரு வயதில் இந்த இளைஞர் கூட்டம் உங்க ஊரை மாற்றணும், தான் பிறந்த மண்ணிலே தீமைகளை அகற்றணும் என்று அவர்கள் முடிவெடுத்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்களுக்கு இறங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். சூரா கஹ்ஃப் 18வது அத்தியாயம் வெள்ளியிலே நாம் பொதுவாக ஓதக்கூடிய ஒரு சூரா. இந்த சூராவை பொறுத்தளவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இளைஞர்களை பற்றி சொல்கிறான். குகையில் ஒதுங்கிய இளைஞர்கள். இந்த பாடத்தை யாருக்கெல்லாம் நடத்துறான்? அந்த இளைஞர்கள் யார்? இந்த பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள், இந்த பட்டம் பெற்றவர்கள், முஃப்திமார்கள், அல்லாமாக்கள் எதுவுமே இல்லை. இன்னஹும் ஃபித்யத்துன்
அவர்கள் இளைஞர்கள் ஆமனு பிரப்பிஹிம், தன்னுடைய ரப்பை ஈமான் கொண்டார்கள். வஸித்னாஹும் ஹுதா, அல்லாஹ் என்ன பண்றான்? நேர் வழியை அதிகப்படுத்தினான். அவங்க இன்னமும் ஃபித்யத்துன், அவர்கள் இளைஞர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த இளைஞர்கள் யாருக்கெல்லாம் பாடமாம்? அதற்கு பின்னாடி வந்த அல்லாமாக்களுக்கு அவர்கள் தான் பாடமாம். ஷேகுல் இஸ்லாம் இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹ் ஒரு பெரிய அறிஞர், அவருக்கு யாரு பாடமாம்? குவையில ஒதுங்கினாங்களே அந்த இளைஞர் கூட்டம். உலகத்தில் இவ்வளவு நபிமார்கள் இருக்க, இவ்வளவு பேர் இருக்க, ஒரு இளைஞர் கூட்டத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 18வது அத்தியாயத்தில் பேசுறான். அவங்க என்ன மைக்க கண்டுபிடிச்சிட்டாங்களா? போனை கண்டுபிடிச்சிட்டாங்களா? இறைவனை நேசித்தார்கள். அவர்களுக்கு பலத்த எதிர்ப்புகள் வருகிற நேரம் அவர்கள் குவையில் தஞ்சம் புகுந்தார்கள். ரப்பு வேண்டும் என்று துடித்தார்கள். ரப்புக்காக தன் வாழ்க்கை அர்ப்பணிக்கணும் என்று துடித்தார்கள். அந்த இளைஞர்கள் இந்த உலகத்தில் வந்த எல்லா பெரிய இமாம்களுக்கும் பாடம் நடத்த வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் திருக்குர்ஆனில் கொண்டு வந்து வைத்தார். அவர்களிடம் இருந்த ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், அவர்கள் ஊரு பேர் யார் எதையும் சொல்லவில்லை. அந்த இளமையில் அவர்கள் அல்லாஹ்வை விரும்பினார்கள். அல்லாஹ் உலகத்துக்கு அவர்களை கொண்டு போய் சேர்த்தார். அதனால் இந்த பருவம் மிக முக்கியமான பருவம். இந்த பருவத்தில் சாதாரணமாக நாக்கு கடியில மூக்குக்குள்ள ஏதோ ஒரு போதைப் பொருள்ல ஆங்காங்கே போதையில் தத்தளிக்கக்கூடிய இளைஞர்கள் இல்லாமல் தங்கள் ஊரில் உள்ள இளைஞர்கள் யுவதிகள் சீரழிய கூடாது என்று ஒரு கூட்டம் வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். உங்க ஊருக்கு அல்லாஹ்வுடைய அருள் வர வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அப்படி ஒரு இளைஞர் கூட்டம் பாட்டு கச்சேரி நடத்தாமல், வேறு விதமான விஷயங்கள் அனாச்சாரத்தில் ஈடுபடாமல், நம்ம எல்லோரும் மார்க்கத்தை படிக்கும் ஒரு அவை கடற்கரை ஓரமாக உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையில் ஈடுபடக்கூடிய இளைஞர்களுக்கு முதலில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அடுத்ததாக, அதாவது பாவம் செய்யும் நிலைமையில் மனிதன் என்றுதான் தலைப்பு தந்தார்கள். இந்த தலைப்பை பொறுத்தளவுல இந்த தலைப்பு தான் நபிமார்கள் எடுத்த தலைப்பு. ஒவ்வொரு நபிமார்களும் வருகிற நேரம் ஊர்ல பாவங்கள் நடக்கும், அநியாயங்கள் நடக்கும், ரொம்ப அசிங்கங்கள் நடக்கும். நபிமார்கள் வந்து அதுக்கு எதிராக பேசுவார்கள், செய்ய வேண்டாம் என்பார்கள், இது தப்பு என்பார்கள். இதுக்காக வேண்டி நபிமார்கள் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் வந்து அந்த பிரச்சாரத்திலே ஈடுபட்டார்கள். அவர்கள் வருகிற நேரத்தில் சும்மா வரவில்லை. இப்ப நான் உங்க முன்னாடி வந்து வட்டி எடுக்காதீங்க, அது தப்பு, விபச்சாரம் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு தெரியும், நான் புதுசாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. தப்புன்னு தெரியாமல் தான் இந்த வட்டி எடுக்கிறாங்களா, வட்டி கடைக்கு போறாங்களா, எல்லாருக்கும் அது தெரிகிறது. தப்பான ஒரு காட்சியை பார்க்கிற நேரம் அவன் உள்ளம் குத்தும், தப்பு அவனுக்கு தெரியுது. இதற்கு நான் மைக்கை பிடித்தது தப்பு என்று சொல்ல வந்தால் அது தோல்வியைத்தான் சந்திக்கும். நிஜமாக இந்த பாவத்தில் ஈடுபடக்கூடியவர்களிடம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை அனுப்புகிற நேரம் வஜாஉ பில் பையினாத், தெளிவான சான்றுகளை எடுத்து வந்தார்கள். கொஞ்சம் கேளுங்கள் மக்களே என்று அந்த நபிமார்கள் பேசுகிற நேரம் சான்றுகளை முன்னாடி போட்டார்கள். மூசா நபி கையில கைத்தடி இருந்தது. உலகத்தில் பலர்கள் கையில, ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் கையில, மேற்பாளர் கையில் அந்த கைத்தடி இருக்கும். ஆனால் மூசா நபி கையில் உள்ள கைத்தடி ரப்புல் ஆலமீன் அந்த கைத்தடிக்கு ஒரு அற்புதம் செய்திருந்தார். அது கீழே போட்டா பாம்பா மாறுது, ஒரு இடத்துல அடிச்ச கடலை பிளக்குது. அந்த அற்புதத்தை மக்கள் மன்றத்திலே பதிவு செய்துவிட்டு அவர் அந்த மக்கள் மன்றத்தில் உள்ள தீமைகளை அகற்ற முயன்றார். இது தப்பு என்று சொன்னார். நபிமார்களுடைய சுன்னத்துகளை பார்க்கிற நேரம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களிடம் வந்து பிரச்சாரம் செய்கிற நேரம் என்ன செய்தார் தெரியுமா? சும்மா வந்து மக்கள்கிட்ட அல்லாஹ் சொல்லல, செத்து போனவர்களை, இறந்து போனவர்களை அல்லாஹ்வுடைய உதவியால் உயிர்ப்பித்தார். ஆச்சரியமா பார்த்தாங்க. குஷ்ட நோயாளிகளை எல்லாம் அல்லாஹ்வின் பெயரால் குணப்படுத்தினார். இன்றைக்கு தான் அவங்க அதை பண்றாங்க. அது வேற, ஈசா நபி பண்ணது அவங்க பண்ணல. நோயாளிகளை எல்லாம் சுகமாக்குறோம்னு பண்றாங்களே, அது இல்லை. ஈசா நபி அல்லாஹ்வுடைய அருளால் நோயாளிகள் வருகிற நேரம் அல்லாஹ்வின் பெயரால் அவர் பிரார்த்தித்தார், அல்லாஹ் குணமாக்கினான். பறவைகளை களிமண்ணால் செய்து அல்லாஹ்வின் பெயரால் ஊதினார். கண்ணு முன்னாடி அவர்களுக்கு அது பறந்து காட்டியது. அதையெல்லாம் பார்த்த மக்கள் அவர் பின்னாடி ஒன்று சேர்ந்தார்கள். அவர் சொல்லுவதை கேட்டார்கள். அவர் பாவங்களை தடுத்தார். சுவனம் இதுதான் என்று காட்டினார். இது நரகம் என்றார். இதை நம்புங்கள் என்றார். நீங்கள் தைரியமாக வரம்பு மீறினால்
அளவு நிறுவையில் மோசடி செய்தால், உங்கள் கண்களை பாதுகாக்காவிட்டால், நீங்கள் தப்புகளிலும் தவறுகளிலும் ஈடுபட்டால் ரப்பு உங்களை கொண்டு போய் நரகத்தில் போடுவான் என்று உடனே அவர்கள் பயந்தார்கள், நடுங்கினார்கள். ஏன் அந்த நடுக்கம் தெரியுமா? அவர்கள் கல்புகளில் ஈமான் ஆழமாக பதிந்திருந்தது. அந்த ஈமான் பதியாம, ஏப்பா இது வட்டி ஹராம் பாண்டா, வட்டி ஹராம் தான், நீங்களா சாப்பாடு தருவீங்கன்னு கேட்பான். அது ஹராம் என்ற உடனே ரப்பு ரஸாக், நான் எடுக்கவே மாட்டேன் என்று உறுதிக்கு வரணும் என்றா அவன் கல்புல ஆழமா ஈமான் உறுதியா நிக்கணும். ரப்பு கைவிட மாட்டான், ஒரு போதும் எங்களை கைவிட மாட்டான். சாதாரணமா நான் இதுக்கு மேல கொஞ்சோண்டு ஒரு பானியை ஊத்திட்டேன், இந்த போடியத்துக்கு மேல நாளை வரைக்கும் இந்த போடி இருக்கேன்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு நான் ஒரு சின்ன பானியை ஊத்திட்டு போயிருவேன். இதுக்கு மெப்ப பார்த்து, கூகுள் மெப்பெல்லாம் பார்த்து எறும்பு வருமா? எப்படிப்பா ஒரே எறும்பா வரும்? வீட்டில் ஒரு இடத்துல சின்ன ஒரு பானி கொட்டிட்டா ஆயிரம் ஆயிரமா எறும்புகள் படையெடுத்து வந்து சாப்பிட்டு போகுதே. ரஸாக் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிரினங்களை படைச்சிட்டு நீங்க பாட்டுக்கு செத்து மடிங்கண்டு படிக்கல. வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, அல்லாஹ் ரிஸ்க் அளக்காமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு மிருகமும் இல்லை. எல்லாத்தையும் படிச்சு கடலுக்குள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிரினங்கள். சுப்ஹானல்லாஹ். நீங்க போய் வீட்டில் வளர்க்கிற மீன் டேங்குக்கு மீன் தீன் போடுறீங்க, நீங்க போட்டீங்களா? அல்லாஹ் அதன் மூலமாக நமக்கு வாழ்வு வைத்திருக்கிறான். அந்த மீன்கள் எத்தனை லட்சம் கோடி வந்தாலும் அவைகளுக்கு வாழ்வை வைத்திருக்கிறானே. உங்க கண்ணு முன்னாடி இந்த அதிசயத்தை பார்க்கிறீர்கள். இதுதான் ரப்பு தன்னுடைய அந்த சக்தியை காட்டுகிற இடம். நாம உணவு போடல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதையெல்லாம் நடத்துறான். இந்த நம்பிக்கை உறுதியா வந்தா ரஸாக், ஏப்பா நகை கடைக்கு போற எதுக்கு? இல்ல இதை வச்சாதானே எல்லா பிரச்சனையும் முடியும். அல்லாஹ் சொல்லிட்டானே வைக்க வேணாண்டு. வட்டியப்பா, வட்டியாச்சே கூடாது. அது சொல்லுகிற நேரம் அல்லாஹ்வோட போருக்கு ரெடியா? இத போய் வட்டி வங்கியில வச்சா அல்லாஹ்வோட போருக்கு ரெடியா அவங்க அல்லாஹ் குர்ஆன் சொல்லுது. ஃபஸனு பிஹர்பிம், அல்லாஹ்வோட ஒரு ஹர்ப், ஒரு போருக்கு ரெடியாவும் என்று சொன்னா அதுக்கு தைரியமா போய் வைக்கிறீங்கன்னா ஈமான் இல்ல. என்ன கேட்கிறாங்க? நீங்க தருவீங்களா? சொல்றவர் தருவாரா? எங்க வீட்டு பிரச்சனை எங்களுக்கு தெரியும், அதுக்கு முடிவு இந்த வட்டி கடையில் இருக்குது, அதனால் தான் வைக்கிறோம் என்றால் இந்த சமூகத்துக்கு போய் இது பாவம் இது பாவம் என்று வெறுமன பாவத்தை மட்டும் அடுக்கினால் வேலை இல்லை. நிஜமாக ரப்புல் ஆலமீன் அவன் வந்து வஜாவு பில் பையினாத், நபிமார்கள் எப்படி அழகான தெளிவான சான்றுகளோடு மக்கள் மன்றத்தில் வைத்து பதிவு செய்தார்களோ அந்த பதிவை நாம் பார்க்கணும். நபிஸூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை உண்மைப்படுத்தினார்களே, அதை பார்த்ததுக்கு பிறகு சீதனம் கூடாதுண்டா அப்ப கணக்கு போடுவீங்க. ஆமா இல்லண்டா லட்சமா தெரியும், கோடியா தெரியும். அவருக்கு மென்டல், அவருக்கு கணக்கு பார்க்க தெரியாது. அட கோடி கிடைக்குது, டாக்டர் ஆகின உடனே 4 கார் வீட்டு வாசல்ல நிற்கும், இலவகான வியாபாரம், இதை விட்டு போட்டு அம்புட்டையும் விட்டு கொடுத்துட்டு நிற்கிறதா பைத்தியமானு கேட்பாங்க. இப்படித்தான் சூரா யாசின்ல நீங்க போய் பார்க்கலாம். ஒரு நபி வந்தார், அந்த மக்களிடம் அழைத்தார், மக்களே கேளுங்கள் என்றார், கொண்டு போட்டார்கள். அடுத்த நபி வந்தார், அவரையும் கொண்டு போட்டார்கள். 3வது நபி வந்தார், என்ன செய்தாங்க? அல்லாஹ் ஃபஅஸஸ்னா பிசாலி, 3வது ஆளை கொண்டு போய் அந்த மக்கள்கிட்ட சொன்னார், மக்களே கேளுங்களேன் என்றார். ஒரு ஊர்ல ஒரு பகுதியில் இருந்து ஒருவர் ஓடி வந்தார். அவர் கேட்டார், ஏனப்பா இவர் பேச்சை கேட்காம இருக்கிறீங்க? நல்லதானே சொல்லுகிறார். அந்த மக்கள் அதை பேசினவர்கள் எல்லாம் கொண்டு போட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நலவை சொல்லுகிற நேரம், அந்த மக்களிடம் பிரச்சாரத்தை செய்கிற நேரம் அந்த மக்கள் கொண்டார்கள். என்ன அர்த்தம்? சத்தியத்தை சொல்லுகிற நேரம் அடுத்த பக்கம் இப்லீஸ் இருப்பான், ஷைத்தான் இருப்பான், அந்த கூட்டம் ரெடியா இருக்கும். அடடா பாவத்திலிருந்து காப்பாற்ற வந்துட்டாங்க, எடுத்து பாவத்துக்குள்ள மூழ்க வைப்போம் அவன் திட்டம் போடுவான், 4 பிரச்சனை உண்டாக்குவான். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தஅவா என்று சொல்லுவது நிஜமாக அல்லாஹ்வின் பாதையில் நாம் அழைக்கிற நேரம் அந்த இப்லீஸ்களுக்கும் பதில் கொடுக்கணும். இப்லீஸ் என்ன மனுஷனை சொல்லல, ஷைத்தான் அவன் சூழ்ந்து நிற்கிறான், அவனுடைய படை நிற்குது. அந்த படையும் திட்டம் போடும், எப்படியாவது வட்டி கடை கொண்டு போகணுமே, எப்படியோ சினா செய்ய வைக்கணுமே,
எப்படியோ ஆளை கீழே போற்றணுமே. இதனால் தெளிவாக மார்க்கத்தை படித்து சரியான சான்றுகளோடு படித்தால்தான் இந்த மார்க்கத்தில் உறுதியாக நின்று பாவங்களை தடுக்கலாம். அப்படி என்றால் இதுல முதல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை அற்புதம் என்கிறான்? நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால பார்க்கல, பெருமானார் இந்த காலத்தில் பிறந்தவர் இல்லை, அவர் எப்படி சிரிப்பார் என்று ஹதீஸ்களில் தான் பார்த்திருக்கிறோம். நம்ம முன்னாடி அவர் இல்லை, ஆனால் ஒரு அற்புதம் இருக்கிறதாக நாம் சொல்லுகிறோம். ஒட்டுமொத்த உலகத்துக்கு என்ன சொல்லுகிறோம் தெரியுமா? திருக்குர்ஆன் இது அல்லாஹ்வுடைய பேச்சு என்கிறோம். இது எங்களை படைத்த ரப்பு பேசின விஷயங்கள் என்கிறோம். கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய பேச்சு என்றோம். இது நம்ம வீடுகளில் இருக்கிறது. நீங்க உலகத்துள்ள எல்லாத்தையும் ஆகப்பெரிய மாணிக்கத்தை கொண்டு வந்து இந்த டைமண்டை காட்டி இது பெருமதியா குர்ஆன் பெருமதியான்னு கேட்டா ஒரு முஸ்லிமுக்கு குர்ஆன் தான் பெருமதி. ஆனா நம்ம வாயால தான் சொல்லுவோம், கல்பால் அந்த பெருமதியை காண மாட்டோம். என்ன அந்த நம்பிக்கை நமக்கு இல்லை. இந்த திருக்குர்ஆனை பொறுத்தளவுல இது ஒன்றுதான் நம்மிடம் இருக்கிறது. இது சொல்லுது, இது இறை வேதம். பக்கத்தில் உள்ளவர் பேசின மாதிரி இதுல இல்ல. உங்க பக்கத்து ஊரார் பேசுவாரு, அது இல்ல. உலகத்தில் ஒரு விஞ்ஞானி இருக்கிறார், அவர் எழுதின புக் இல்ல. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி நபிகள் பெருமானார் அவர் எழுதவும் இல்லை. இந்த வேதம் எது தெரியுமா? ஏக இறைவன் எழுத தெரியாத படிக்க தெரியாத ஒருவரை 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாலைவனத்தில் தெரிவு செய்து அவருக்கு இந்த வேதத்தை கொடுத்தான். இது மேல இருந்து கீழே இறங்கிச்சு. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இறங்கிச்சுன்னா அவங்களுக்கு புரியல. இப்போ உள்ளவங்க புரிஞ்சிருவாங்க. இங்க இருந்து போன் எடுத்து அமெரிக்காவில் உள்ளவனுக்கு SMS போட்டீங்கன்னா அது போய் இப்ப சேர்ந்துரும், இல்ல அரை மணி நேரத்துல தான் போய் சேரும். அப்படியா? அது எப்படி இப்ப சேர்ந்துச்சு? எந்த பூதம் போய் எடுத்து போச்சு? நான் சலாம் என்று எழுதினா எல் கீழே விழுந்துருமா? இல்ல கடலால போச்சு, பொத்துவில் கடல்ல கொஞ்சம் இது பிரச்சனை. அப்படியா? ஒளிவில் கடல்ல எப்படி இருந்துச்சு? அப்படியா? அது எஸ்ஸும் போய் சேரும், ஏயும் போய் சேரும். கேபிட்டல்ல போட்டா கேபிட்டல்ல போகும், சிம்பிள் எழுதினா சிம்பிள்ல போகும். அட எப்படிப்பா எழுதின மாதிரியே போகுது? அது எந்த பூதம் கொண்டு போய் சேர்த்துச்சு? அது எந்த பூதம் இல்ல, அதுதான் டெக்னாலஜி. எங்கேயும் போட்டுடலாம், மெசேஜ் கொண்டு போய் சேர்க்கலாம். அல்லாஹ் வானவர் ஜிப்ரீல் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்புக்கு போட்டார். இது அந்த மக்களுக்கு நம்ப முடியாம இருந்துச்சு. அது எப்படி அப்படி, அது எப்படி வரும் அப்படி அப்படின்றாங்க. இப்ப அந்த வேதம் நம்மிடம் இருக்கிறது, அது இறங்கிட்டு கலாமுல்லா, அல்லாஹ் பேசிய பேச்சு இப்ப வச்சாச்சு. இப்ப இதுதான் நமக்கு கொடுத்த மிக தெளிவான சான்று. இந்த வேதத்தை முன்னாடி வைத்து இதை நம்ம ஓதுகிறோம், இந்த வேதத்தை படிக்கிறோம். இதுதான் மிக பெரும் அற்புதம் என்று சொல்றோம். இப்ப என்ன விஷயம் என்றா, இது அற்புதம் என்று ஒழுங்கா நம்பிட்டோம் என்றா பாவங்கள் எல்லாம் நம்மளை விட்டு அகன்று போயிடும், தீமைகளை சிம்பிளாக தடுத்துடலாம். அதனால் இது உண்மையான வேதம் என்று முதலில் நாம் நம்பணும். எப்படி நபிமார்கள் அந்த மக்கள் மன்றத்தில் பிரச்சாரம் செய்கிற நேரம், பலத்த எதிர்ப்புகள் வருகிற நேரம் சான்றுகளை முன்னாடி போட்டு வீசினார்களோ, அப்படி ஒரு சான்றை நாம் காட்டணும். எந்த மக்கள் வட்டியில போறாரோ உட்காருங்க, வட்டியில போறாதீங்க, அல்லாஹ்வோட போர் எப்படி தெரியுமா, அழிச்சு போடுவான் என்று நாம் சொல்லணுமாக இருந்தா சான்றை காட்டணும். தெரியுமா இது நிஜம்பா அப்ப நீங்க கேட்பீங்க, முஸ்லீம்கிட்ட போய் சான்று காட்டணுமா? முஸ்லீம் தானே நம்பிட்டான், அந்த நம்பினான் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்பினதை வாயாலையா கல்பாலையா? கல்பால நம்பினால் ஒரு மனிதனுடைய செயல்கள் காட்டி கொடுத்துரும். நம்பினால், நம்பிக்கையானால், பாத்தீங்களா வேலை செய்யற மாதிரி தொழுகிறார், பாத்தீங்களா எல்லாம் பாடமாக்குறார், பாத்தீங்களா இவர் நம்பினவர், இவர் தான் நம்பினதாக பொய் சொல்லுகிறார். நம்பிக்கை என்பது தன்னுடைய செயலால் வெளிவரணும், செயல் காட்டி கொடுக்கணும். இப்ப திருக்குர்ஆனை எடுப்போம், இது நிஜமா இறைவேதமா இல்லையான்னு பார்ப்போம். அதுல இருந்து ஒவ்வொரு தீமையாக நாம தடுத்துக் கொள்வோம். திருக்குர்ஆனை பக்கத்தில் வச்சாச்சு. இப்ப நான் சொல்லுகிறேன் இது இறைவேதம், இது இறைவேதம் இல்லைன்னு ஒரு கூட்டம் சொல்லுது. இப்ப எங்க இருக்கு ஒரு விவாதம் நடக்குது, இது இறைவேதமா இல்லையா? எப்படி ப்ரூவ் பண்றது? இப்ப அரபியில இருக்குப்பா, அரபியில தான் எத்தனை எழுதி வச்சுக்கிறாங்க, அரபியில பேப்பர் இருக்குது, அரபியில விஞ்ஞானம் இருக்குது. அரபியில இருந்ததுக்கு இது இறைவேதம் என்பதற்கு ப்ரூஃப் ஆகாது. எப்படி ப்ரூஃப் ஆகணும் தெரியுமா? 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த ஒரு மனுஷனுக்கும் சொல்ல முடியாத ஒன்றை இதுக்குள்ள இருக்குதுன்னு வைங்க,
சாதாரணமா மொபைல் போன். இதை நீங்க இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க, இன்டர்நெட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. 1400 வருஷம் விடுங்க, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவனுக்கு இன்டர்நெட் என்ன மேலே கீழே முழிப்பான். அது என்னப்பா இன்டர்நெட், அது என்னப்பா அது? வெளிநாட்டிலிருந்து ஒருத்தர் கடிதம் எழுதுவார், கடிதம் வந்து சேரும் சவுதியில இருந்து, இல்லைன்னா கெசட் ரெக்கார்டர்ல பேசி அனுப்புவாரு. இங்க உள்ள அம்மா அதை கேட்டுட்டு அழுவா, இவன் திரும்ப பேசி போறவர் கையில கொடுத்து அனுப்புவாங்க. இப்ப மாப்பிள்ளை கத்தார்லையா சவுதிலையா பக்கத்தில் நிற்கிற மாதிரி இப்போ ஒரு ஃபோன் கால் வேணுமா, கொஞ்சம் இருக்கு நான் பிஸியாக இருக்கிறேன் போல பேசுவோம். அப்போ ஒரு கெசட் ரெக்கார்டர் வந்தா தேம்பி தேம்பி அழுகுறது, கேட்டு அழுகுறது. மாப்பிள்ளை வயசை கேட்டு அழுதுட்டு தேம்பி தேம்பி அழுது பேசுறது. இப்போ வெளிநாட்டில் இருக்கிற ஃபீலிங் எல்லாம் போச்சு. அப்ப அதுதான் டெக்னாலஜி. தெரியல, அந்த காலத்தில் இது இல்லை. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி குர்ஆனுக்குள்ள இது இருந்தா யாருக்கும் தெரியாத ஒன்றை விலாவரியாக இது இப்படிதான் போன் செய்யறது. போன் இப்படிதான், இப்படி பேசினா அங்க இது இல்ல, குர்ஆன்ல இல்ல, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இப்படி இருந்து இப்படி பேசினா அமெரிக்காவுக்கும் கேட்கும், அங்க உள்ள போட்டோ வீடியோ பண்ணிட்டாண்டா லைவ் இப்ப பார்க்கலாம். அது எப்படி? அது எல்லாம் விலாவரியா இருந்தால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி யாருக்கும் சொல்ல முடியாத ஒன்றை இருந்தால் நம்ம பார்ப்போம். சொன்னது யாரு? எழுத தெரியாத ஒருவர், படிக்க தெரியாத ஒருவர், 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆள். இவர் சொல்றார் தன்னிடம் இறைவனிடம் வந்ததாக. அப்படி சொன்னா அதில் பிழை இருக்க கூடாது. ஒரு பிழை இருந்தா கூட அவுட். 10 பிழைலாம் வேணாம், ஒரே ஒரு பிழை இருந்தா கூட அவுட்டா போயிடும். ஒரு பிழை, அந்த ஒரு பிழை இருக்க கூடாது. அவர் சொன்னது இன்றைக்கு வச்சு பார்க்கிற நேரம் நம்ம அசந்து போயிடணும். அடடா, 1400 வருஷத்துக்கு முன்னாடி போனை பத்தி பேசியிருக்கிறாரு, அது இப்படிலாம் நடக்குமாமே. அப்ப நாம என்ன சொல்லுவோம் தெரியுமா? 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவருக்கு எப்படி இந்த அறிவு வந்துச்சு? அப்ப அவர் கண்டுபிடிச்சாருண்டா, அவர் விஞ்ஞானி அவர் சொன்னாரா? அதுக்கான எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் அவர் இருந்துச்சா? லெப்பெல்லாம் வச்சிருந்தாரா? அதுக்குள்ள போய் எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி பார்த்தாரா? அப்ப எப்படி சொன்னார்? அப்படி பார்க்கணும், பார்த்து உரசி பார்க்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு விலாவரியாக நான் அதை அவ்வளவும் பேச முடியாது என்றாலும் நானா வச்சு குர்ஆனை வச்சுட்டு இந்த பாருங்க ப்ரூஃப், இதை பாருங்க ப்ரூஃப் பண்ணி காட்டினா இவர் மைக்க பிடிச்சி பேசுறாரு, இவர் முஸ்லீம், இவர் அவர் மார்க்கத்துக்கு அவருக்கு சார்பாக தானே பேசுவாரு. இப்பொழுது நான் ஒன்றை கூட முஸ்லீம் சொன்னதை சொல்ல மாட்டேன். இந்த உலகத்தில் படித்த மாமேதைகள் என்று உலகம் அங்கீகரித்தவர்கள் அவர்கள் முஸ்லீம்கள் அல்ல. இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் பெரும் மாமேதைகளா நின்றார்களோ அவர்கள் இதை பார்த்து வியந்து அதிசயப்பட்டு ஆச்சரியப்பட்டு அவர்கள் மைசிலிருக்கிற அளவுக்கு ஆச்சரியமான முறையில் திருக்குர்ஆனில் சில வசனங்களை அவர்கள் கண்டார்கள். அந்தந்த துறையில் உள்ள விற்பனர்கள் நான் போய், அதாவது உங்களுக்கு குர்ஆனுக்குள்ள உள்ள மெடிக்கல் இது சம்பந்தமா குழந்தை எப்படி பிறக்குது அதை பத்தி குர்ஆன்ல இருக்குப்பான்னு சொன்னா நான் அதுல பெரிய ஆளா, உலகத்தில் பெரிய மாமேதையா? ஏதோ நான் படிச்சது சொல்றேன். அதுல ஒரு மாமேதை சொன்னதை சொன்னால் அடடா அவர் சொல்றாரு பாப்போம் கூட்டி வாங்க, அவர் குர்ஆனை வச்சு பேசினால் நான் போய் கடல்ல உள்ள விஷயத்தை பேசுறேன். ஏதோ நான் படிச்சது சொல்றேன். கடலுக்கே வாழ்க்கையில் அந்த ஆய்வை கடலிலே பண்ணின ஒரு விஞ்ஞானி குர்ஆன் ஒன்று இருக்குப்பா, அது கடல்ல இதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாத உண்டு, இந்த கடல் சம்பந்தமானது என்று அவர் எடுத்து போட்டார் என்றால் அது வியக்கத்தக்கது. இப்பொழுது நான் உங்கள் மத்தியிலே பதிவு செய்வது என் சொந்த கருத்தையோ சொந்த அனுபவத்தையோ இல்லை, திருக்குர்ஆனை பற்றி. இது அதிசயம் தான் என்பதை நம் கண்ணு முன்னாடி உள்ள இந்த கிதாபு நம் வீட்டில் உள்ள இது, இதுல பொய்யே இல்லை, இதுல எந்த சந்தேகமும் இல்லை, இது உண்மைதான் என்பதை நாம் நம்பினால் அதில் உள்ள ஒவ்வொரு வரிகளும் நம் தொண்டை குழிக்கு கீழ் இறங்கும், நமக்குள் அந்த உணர்வு வரும். அதை நாம் நம்ப தவறிவிட்டோம் என்றால் அங்கதான் பிரச்சனை ஆயிரும். அதனால முதல்ல இப்ப நான் ஒருவரை பற்றி பேசுகிறேன். யார் அவரு? அதாவது உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களுக்கு அல்லாஹ் ஒரு திறப்பு சேர்ச்சிகளை கொடுத்திருப்பான். சில பேர் உடற்கூறு துறைகள் ஆய்வு பண்ணுவாங்க. இந்த உள்ளுக்குள்ள கிட்னியை பற்றி ஒருத்தர் ஆய்வு பண்ணுவார், ஒருத்தர் ஹார்ட் ஆய்வு பண்ணுவார். உங்களுக்கு ஹார்ட் பிரச்சனைன்னா ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னு கேட்பீங்க. கொழும்பு வரைக்கும் போய் நவலோக் ஹாஸ்பிட்டல் அவருக்கு அப்பாயின்மெண்ட் வச்சு என் ஹார்ட்டை கொஞ்சம் பாருங்கன்னுவீங்க. அடுத்த வீட்டில் உள்ளவர்கிட்ட என் ஹார்ட்டை பாருங்கன்னு சொல்ல மாட்டீங்க. இப்போ குர்ஆனை எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம்? ஒரு அரபி
ஒரு ஆளை சந்திக்க போறாங்க. இது 1984 85களில் நடக்குது. 80லேருந்து வைங்களேன், 80களில் நடக்குது. அவங்க என்ன செய்ய போறாங்கன்னா, அவர் இந்த குர்ஆனுடைய இந்த விஷயங்களை எல்லாத்தையும் தூக்குறாங்க. அவங்க கொஞ்சம் விவரம் உள்ள மாணவர்கள். குர்ஆன்ல என்ன இருக்கு தெரியுமா? மனிதன் எப்படி பறக்கிறான் என்று இருக்குது, குர்ஆனுக்குள்ள இருக்குது. இப்போ நம்ம புள்ளைய கூப்பிட்டு நான் எங்கள்கிட்ட கேட்டா, எப்படி மனுஷன் எப்படி படைக்கப்பட்டான்? களிமண்ணால படைக்கப்பட்டானு. களிமண்ணால படைக்கப்பட்டது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதனால நம்ம எல்லாம் களிமண் தான் உடற்கூ, அந்த மூலக்கூறு. நாங்க விந்தால படைக்கப்பட்டார்கள். ஆதம் நபி அல்லாஹ் களிமண்ணால படைச்சான். அவங்கள மூலங்கள் தான் நமக்குள்ள இருக்குது. அல்லாஹ் நம்மளை பத்தி சொல்ற நேரம் மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜ்ன்றான். கலப்படம் செய்யப்பட்ட விந்துப்பா, ஆம்புலெட் இருந்தும் பொம்புலெட் இருந்தும் மிக்ஸ் பண்ணி படைச்சோன்றான். ஆணுடைய உயிரணுவும் பெண்ணுடைய முட்டையும் சேர்ந்து தான் உங்களை உருவாக்கணும். கண்ணை பொத்திட்டு இல்லை களிமண் கூடாது, களிமண் தான் ஆரம்பம். அவன் கரத்தால் ஆதம் நபியை படைச்சான், களிமண்ணால படைச்சான். தட்டினா சத்தம் கேட்கிற களிமண், அதுதான் மூலக்கூறு முக்கியமானது. நமக்குள்ள எப்படின்னா திரும்ப திரும்ப கும்மா களிமண்ணை வச்சு படைக்கல, உள்ளக்குள்ள உயிரணு போய் படைக்கப்படுவது. இப்படி நிறைய வசனங்கள் குர்ஆனில் இருக்குது. மனுஷன் படைக்கப்பட்ட விஷயங்களை பற்றி தொடராக இருக்கிறது. இதையெல்லாம் தொகுக்கிறார்கள். அந்த அரபி மாணவர்கள் குழு தொகுத்து போட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அப்துல் ரஹ்மான் கொஞ்சம் அவர்கள் இதை தொகுக்கிறாங்க. தொகுத்து அவ்வளவு லிஸ்டை எடுத்துட்டு, ஒரு நிமிஷம், அப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த அவ்வளவுத்தையும் தொகுத்துட்டு போய் அரபு நாட்டிலேருந்து எடுத்துட்டு போய் உலகத்தில் ஒரு ஆள் பிரபலியம் ஆயிட்டார். அவர் டெவலப்பிங் ஹியூமன் ஒரு புக் எழுதுறார். அவர் பேர் ப்ரொஃபசர் கீத்மோர் என்றவர் யாருண்டா, நம்ம ஊர் டாக்டர்லாம் இருக்கிறாங்களே அந்த டாக்டருக்கு பாடம் நடத்துற ஆள். அப்ப அவர் ஒரு புக் எழுதுறாரு, அது கடுமையா ஃபேமஸ் ஆகுது. டெவலப்பிங் ஹியூமன் என்ற புத்தகம். அந்த புத்தகம் தான் பல்கலைக்கழகத்துக்குரிய பாட புத்தகமாக போடுது. இதனால் இவர்கிட்ட உலகத்தில் ஒரு பெரிய அறிஞர் வந்துட்டாரு. அவர் தான் குழந்தை, அதாவது பிள்ளைகளுடைய உயிரணு பத்தி எல்லாம் பேசுறாரு. நிறைய பெரிய அறிஞர் ஸ்ரீலங்காவில் அவரு ப்ரொஃபசர் கீத்மோர் சொல்றேன். அவர்கிட்ட கொண்டு போறதுக்கு பட்டியல் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு போய் காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ், என் ஞாபகம் சரி என்றால் 1986 எடிஷனே மாத்துறாரு டாக்டர். உலகத்தில் பல்கலைக்கழகத்துக்குரிய பாட புத்தகமாக திகழ்ந்த டெவலப்பிங் ஹியூமன்ல இஸ்லாமிக் எடிஷன் வெளியாகுது. இஸ்லாமிக் எடிஷன் என்று கொண்டு வர்றார். உலகமே திகைத்து பார்க்குது. ஹியூமன் எம்பிரியாலஜி, கருவியல் சம்பந்தமாக ஒரு அற்புதமான ஆராய்ச்சி வெளியிட்ட கீத்மோரிடம் அரபி குழு கொண்டு போய் கொடுத்த, அரபி மாணவ குழு கொண்டு போய் கொடுக்கறாங்க. இதெல்லாம் குர்ஆன் ஆயத்துப்பா, ஒரு ரெண்டு குர்ஆன் ஆயத்து இல்ல, அது தொகுப்பா பேசினால் அதுவே தனி பயானா போயிடும். அவ்வளவு எடுத்து விளங்குச்சா? அல்லாஹ் நுத்ஃபான்றான், அலக்கான்றான், முதுகான்றான், இலாமான்றான், லஹமான்றான், ஒவ்வொரு கட்டமா இவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா இவர் என்ன பண்றாரு தெரியுமா? மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது லேப்ல. லேப்புக்குள்ள உட்கார்ந்து, இப்ப நான் சொல்றதெல்லாம் கண்ணுக்கு தெரியற மாதிரி சாமான் இல்ல, இந்த பல்ப் சைஸ்ல இருந்தா பரவாயில்ல. உயிரணு என்ன தெரியுமா? நீங்க எழுதுவீங்களே பேனா, அந்த பேனால ஒரு புள்ளி வச்சுட்டீங்கன்னா அந்த புள்ளிய, அதாவது 1200 பிரிச்சா 1200 துகளா துண்டாக்கினா ஒரு புள்ளிய, கண்ணுக்கே தெரியாத ஒரு துகள் வழங்குமே, அதுதான ஆணுடைய உயிரணு சைஸ். இப்ப இதை எப்படி பேசுறது? எறும்பையாவது கொஞ்சம் பார்க்கலாம், அது கண்ணு சின்னது. இந்த உயிரணுக்குள்ள உள்ள மெட்டெல்லாம் பேசலாமா? அதுக்கு எப்படி கண்டுபிடிச்சாண்டா, அந்த கண்ணாடியை கண்டுபிடிச்சான். அதை வச்சு பார்த்தா அந்த உயிரணு இப்படி பெருசா வந்துடும். பூனை மாதிரி சைஸ்ல இருந்தா கண்டுபிடிக்கலாமா? பெருசா பார்த்தா ஒவ்வொன்றாம் கண்டுபிடிக்கலாம். இது ஆய்வு கூடத்தில் தான் கண்டுபிடிக்கணுமே தவிர வெற்று கண்ணால பார்க்க இயலாது. இவர் போய் ஒவ்வொன்றா பார்க்கிறாரு, இப்படி வச்சு பார்க்கிறாரு, அப்படி வச்சு பார்க்கிறாரு. என்ன ஆச்சரியம்! குர்ஆனுக்குள் மனிதன் கருவுளை எப்படி இருப்பான் என்பதை ரப்புல் ஆலமீன் சொல்லியிருக்கிறான். ஃபர்ஸ்ட் எப்படி, செகண்ட் எப்படி, தேர்ட் எப்படி? அவன் தானே படைச்சவன், அவனுக்கு கருக்குள்ள நடக்கலாம் தெரியணுமா இல்லையா? படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு அவனுக்கு அத்தனையும் தெரியும். நான் பேசுகிற இந்த நிமிஷம்
உலகத்தில் படித்தவர்கள் அதிகமாக நிற்கிறவர்கள். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒளிவில் படிச்சவங்க கூடயா இப்ப படிச்சவங்க கூட நீங்க சொல்லுவீங்க? இப்பதான் படிச்சவங்க கூட 100 வருஷத்துக்கு முன்னாடி கூடயா இப்ப கூட இப்ப கூடன்றவங்க? படிச்ச யுகத்தில் சொல்லுகிறேன், இன்றைக்கும் உட்கார்ந்துள்ள பாதி பேருக்கு கருக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியாது. படிச்ச காலத்துல இதுக்குள்ள என்னப்பா நடக்குது அதிசயம், ஏண்டா அதை நம்ம நேரடியா பார்க்கல. அது கண்ணாடி மாதிரி இல்ல, வயிற்றுக்குள்ள நடக்குது, குழந்தை வெளியே வருகிறது, உள்ளுக்குள்ள என்னப்பா நடக்குது ஆச்சரியப்படுறான். அதாவது இந்த மைக் இருக்கு பாருங்க, ஒரு செங்கல்ல பள்ளியை கட்டுறோம், ஃபேனை அதுல கட்டலாமா? பள்ளியில உள்ள செங்கல்லால ஃபேன் சுத்துமா? லைட் வருமா? அடி ஒரே மூலக்கூறுல பல்லு வருவான், ஒரே மூலக்கூறுல தாடி வருவான். ஒரு செல்லு 2 பிரியுதான், 2 4 போகுதான், 4 8 போகுதான், 8 16 போகுதான், 16 32 64 128 256 512 1024. இதை சொல்ல போக்கல இளைஞர்களுக்கு ஒரு கணக்கு வரும். அடடா இது எங்கேயோ கேட்டோமே போன் வாங்க போக்கல, கிராம் கணக்கில் கேட்கிறார் இவரு. இதுதான் கணக்கு. நீங்க ரம் இவ்வளவான்னு கேட்கறீங்களா? 256 512 எத்தனை டிபி எல்லாம் கணக்கு போடுறீங்களே. மனுஷனை வச்சுதான் எல்லாம். கம்ப்யூட்டரை கண்டது ஹியூமன் பிரெயின் ஒன்றை வச்சு பறவையை கண்டம், காகத்தை கண்டம், பறவை இதை படைச்சாண்டாங்களே, விமானம் படைச்சாண்டு. இத மாதிரி எல்லாம் அந்த டெக்னிக் சரியா பிரிக்குது. 2 4 பிரிக்குது, 4 8 16 32 64. என்னண்டா ஒன்று ஒரு ஐட்டம் தான். இங்கால பல்லா மாறுது, குடலா மாறுது, கிட்னியா மாறுது, ஹார்ட்டா மாறுது. ஹார்ட் வேறையா வந்து பொருந்தல்ல, கிட்னி வேற, மூலக்கூறு ஒண்ணுதான், அதுக்குள்ளதான் அவ்வளவு ஐட்டம் இருக்குது. மிக்ஸ் பண்ணி கண்ணுக்கு தெரியாத துகள்ல இவ்வளவு ஐட்டத்தை வச்சிருந்தா அதை பத்தி எவ்வளவு ஆய்வு பண்ணிருப்பாங்க, எவ்வளவு பேசியிருப்பாங்க, எவ்வளவு படிச்சிருப்பார்கள். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிற விதத்தில், அதுக்காக நான் சொல்றதா நீங்க நினைச்சிடாதீங்க, உங்களுக்கு புரிகிற பாஷை நான் சொல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ப்ரொஃபசர் கீத் மோர் உலகத்துக்கு வெளியிட்டார். என்ன வெளியிட்டார்? இப்ப நான் அதுல இல்லை என்ன விஞ்ஞானம் என்றெல்லாம் சொல்லுக்கூடிய நேரம் இல்லை. ஆனா அவர் சொன்ன கருத்து சொல்லிடுறேன். அவர் சொல்லிட்டார், அதிசயமா இருக்குது. இது ரொம்ப பெரிய அதிசயம். 1400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள குர்ஆன்ல எப்ப இந்த அண்மை காலத்தில் வந்தால் இவரு 1900 1800 அப்ப அண்மை காலத்தில் வந்த ஒரு ஆள் இவர் என்ன பண்றாருன்னா இது அவ்வளவுத்தையும் சொல்றார். இவர் பார்க்கிறார், குர்ஆன்ல உள்ளதெல்லாம் பார்த்துட்டு கன்ஃபார்ம் கரெக்ட் தான், திருக்குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி முகமது நபிக்கால் சொல்ல முடியாது என்றார். இவர் சொல்லி முடிச்சிட்டாரா? உலகத்தில் பதட்டம். ஒரு ஆள் மைக்க பிடிச்ச ஒரு கருத்து சொல்லிட்டு போயிடுவாரு, அதுல பெரிய பதட்டம் வரும். சாதாரண பிரச்சனை இல்லை. உலகத்தில் ஃபேமஸ் ஆன ஒரு ஆள் மைக்க பிடிச்ச ஒரு கருத்து சொல்லிட்டாருண்டா பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொண்டாந்து உட்கார்றாங்க. அந்த வீடியோ காட்சி நீங்க பார்க்கலாம் இன்றைக்கு யூடியூப்ல. வந்து உட்கார்றார்கள், எல்லாம் சூழ்ந்து உட்கார்ந்து என்ன கேட்கிறாங்க? ப்ரொஃபசர் கீத் மோர்ட்ட கேள்வி கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க? பட்டும் படாத மாதிரி முஸ்லிம்கள் எவ்வளவு தந்தாங்க, எவ்வளவு என்ன மாதிரி? நேரடியா இல்ல, விலைக்கு போயிட்டீங்களா நீங்க? சந்தேகம், சாதாரண சந்தேகம் தானே, சல்லி கொடுத்து வாங்கிட்டாங்க போல. கடிஷன் உண்டாக்கி குர்ஆனை பத்தி பேச அவர் ஒரு பதில் கொடுப்பார். ஒரு முஸ்லிம் கொடுக்காத ஒரு பதிலை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இன்றைக்கும் பதிவு செய்கிற மாதிரி, அம்புட்டு விஞ்ஞானி கை கட்டி பார்க்கிற மாதிரி எக்கச்சக்கமான கேள்வி, தொடர் கேள்வி கேட்பாங்க. அதுல ஒரு கேள்வியை சொல்றேன். அப்படி கேட்கிறாங்க, இது என்னப்பா நீங்க முகமது நபி சொன்னாரு, இது பெரிய ஆச்சரியம் பண்றீங்க, ஏன் முகமது நபி வந்து வாள் கையில் இருக்கேன் எப்பயுமே அப்படி கேட்கிறாங்க. கக்குறாங்க விஷயத்தை. எப்படி கேட்கிறாங்க? வாள் கையில் இருக்கும், ஒரே வெட்டிட்டு உள்ளுக்குள்ள நடக்கிறது சொல்ல இயலாத அவருக்கு. இது என்ன பெரிய அதிசயம், கருவுல நடக்கிறது தானே. அப்படியே கேட்கிறாங்க. அவர் ஒரு வார்த்தை சொல்றார், this is divine law, there is not doubt this is divine law. எனக்கு கடுவளவும் சந்தேகம் இல்லை, இது வேத வசனம் தான் என்பார். அது எப்படி இருக்கும்? ப்ரொஃபசர் கீத் மோர் சொன்னாரண்டா, முஸ்லீம் இல்லப்பா, ரோட்ல போற ஆள் இல்ல, போதைப் பொருளை மூக்கில் வச்ச ஆள் இல்ல, சந்தேகம் அதுவரை இல்ல, படித்த மாமேதை, இந்த துறையில் புகழ் பெற்ற ஒருவர். அவர் வந்து உலகத்துக்கு எழுதின புத்தகம் உலகத்தில் உள்ள வைத்தியர்களுடைய பாட புத்தகமாக போயிருக்கிற நேரத்தில் அவர் சொல்லுகிறார், 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த இந்த வேதம் பழங்காலத்து ஒரு புக் இல்ல,
ஏதோ பழைய காலத்து விஷயம் இல்லை, இது நிஜமாவே இறை தூதரிடம் வந்த வேத வரிகள் தான். ப்ரூஃப் எப்படி பண்றாரு இதுதான். நான் லேப்ல போய் உட்கார்ந்து பார்த்தேன், என் மைக்ரோஸ்கோப்புக்கு அதில் உள்ளது எல்லாமே அப்படிதான் தெரியுது. ஃபர்ஸ்ட் இது, செகண்ட் இது, தேர்ட் இது, ஃபோர்த் இது, எப்படி குர்ஆன்ல இது வரைக்கும் எல்லா வசனத்தையும் அவர் பார்த்துட்டேன். ஒரு சிலது அவருக்கு புரியல, அது பிற்காலத்தை கண்டுபிடிப்பாங்கட்டாரு. இது வரைக்கும் பார்த்தது அக்யூரேட்டா சரியாவே சரி, ஒரு கருவும் பிள்ளை இல்லைன்ட்டார். இப்பதான் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது, உட்கார்றாங்களா, அந்த ஒருத்தன் கேட்கிறான், நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், ப்ரொஃபஸர் கீத்மோர் வாயாலே எல்லாம் வர வச்சான். என்ன வர வச்சான், அவர் வாயாலேயே, ப்ரொஃபஸர் கீத்மோர் வாயாலேயே வர வச்சுட்டான். என்ன வர வச்சுட்டான்டா, உட்கார்ந்தவருக்கு பதில் கொடுக்க போறாரு. என்ன பதில் அவன் கேட்கிறான். இப்ப வந்தவன் கேட்கிறான், வால் கையில் இருக்கும், ஒரு வெட்டு வெட்டியாச்சு, வயிற்றுக்குள்ள நடக்கிறதெல்லாம் தெரியவா விளங்கிரும், சொல்லியிருப்பாரு. 2 பதில் கொடுக்கிறார். உள்ளவர்கள் எல்லாம் புருவத்தை உயர்த்துற மாதிரி 2 பதில். என்ன சொல்கிறார் தெரியுமா? முதலாவது பதில் 7 மண்டை ஏத்துக்கோங்கன்றார். எது லேசோ அது ஏத்துக்கோங்கன்றார். எது முதலாவது பதில்? இப்ப 1985, அது 895 நினைக்கிறேன், அவர் சொல்றாரு. அதாவது இப்ப கண்டுபிடிச்சிட்டாரா, இந்த கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் நாங்க இப்ப மைக் லேப்ல உட்கார்ந்து இருக்கிறோமே, டச்சு தான் இதை கண்டுபிடிக்கிறோம். இந்த மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிக்கிறது டச் யுகத்தில், அதுக்கெல்லாம் அவ்வளோ வயசு இல்லை, 1000 வருஷமாலாம் அதை கண்டுபிடிச்சிருக்கல. ஸோ 1400 ஆண்டுகள் இந்த ஒரு சின்னதை பெருசாக்கி பார்க்குற இந்த கண்ணாடியை கண்டுபிடிச்சது அண்மையில். அவர் அதுக்கு பயன்படுத்துகிற வாசகம் நேற்று, அதுக்கு என்ன நேற்று கண்டுபிடிக்கல, எப்பயோ துளைவில் உள்ளதை ஒப்பிடுற நேரம் இது நேற்று கண்டுபிடிச்சுன்றார். இந்த நேற்று கண்டுபிடிச்ச ஒரு ஐட்டத்தை முகமது நபி கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் சொல்றாரு, யாரு பதில் கொடுக்கறான்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அற்புதம் நிறைந்த இறை வேதம். இந்த வேதத்தை முஸ்லிம்கள் நாம் வைத்து இதுல உள்ள உபதேசத்தை பெறாமல் போனால் என்ன தண்டனை இருக்குன்னு அந்த வேதமே சொல்லுது. அதை எப்படி இறைவன் நிரூபிக்கிறான் தெரியுமா? ப்ரொஃபசர் கீத்மோர் அதை சொல்ற நேரத்தில் முகமது நபி கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சு மைக்ரோஸ்கோப்பை ராத்திரி வீட்டுக்குள்ள இருந்து ஒவ்வொன்றும் ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்ணி அம்புட்டையும் கவனமா பார்க்கிறாரு. பார்த்துட்டு வெளியே வந்து சொல்றாரு, மக்களே, இறைவன் எனக்கு சொன்னான். என்ன சொன்னான்? இன்னா கலக்குனாக்கும் மின் நுத்ஃபத்தின் அம்சாஜ், உங்களை நாம் கலப்படம் செய்யப்பட்ட விந்திலிருந்து படைச்சோம். ஃபர்ஸ்ட் நுத்ஃபால படைச்சோம், அப்புறம் அலக்காவா மாத்தினோம், அப்புறம் முழுகாவா மாத்தினோம், அப்புறம் இலாமாவா மாத்தினோம், அப்புறம் லஹ்மாவா மாத்தினோம். என்னன்னு கேட்காதீங்க, அதுக்கு விளக்கம் தர பிடிச்சிருந்தா 1 மணி தேரம் போயிடும். அதனால நான் இப்படி சொல்லி முடிச்சுட்டு போறேன். என்ன சாப்டர் என்றா, இது ஒவ்வொரு ஸ்டெப்பா குர்ஆன் சொல்லுது. மனிதனை இப்படி படைச்சதை சொல்ல முடியும் படைச்சவனுக்கு மட்டும்தான், படைச்சவனுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். அது வேற யாருக்கும் சொல்லல, அவன் தான் உரிமையாளன். அதனால அவன் சொல்றதை எல்லாம் இவர் சொல்லிட்டு, இதெல்லாம் புடிக்கச்சிதமா சொல்றதா இருந்தா, இவ்வளவு காலம் உலகம் இந்த கோணத்துல பார்த்துச்சு, நான் இந்த கோணத்துல பார்த்தேன். பார்க்கிற நேரம் சொன்ன மாதிரியே ஓபா ஒரு அட்டை வடிவத்தில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு, ரத்த கட்டி மாதிரி இருக்குது. அப்புறம் மேல என்ன, ஒரு 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 சிங்கத்தை சப்பினா அந்த பல்லச்சிருந்தா எப்படி வருமோ அந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்குதுப்பா, சொன்ன மாதிரி இருக்குதுப்பா, அலக்காக்கு புற முழுகா, அப்புறம் இப்படிதான் எல்லாம் கரெக்டா வருவது. ஸ்டேஜ் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டவர் சொன்னார், ஏன் படிப்புக்கு, நான் படிச்ச படிப்புக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஐட்டம் இல்லாம சொல்லல, வெற்று கண்ணால சொல்ல இயலாது, இதை கண்டுபிடிச்சதான் சொல்லலாம். சோ இது அவர் கண்டுபிடிச்சு ராத்திரி இருந்து உங்கள்கிட்ட மக்கள் மகிழ்ந்த, நான் கண்டுபிடிக்கலப்பா, எனக்கு இறைவன் சொன்னான் என்று சொல்றார். இப்படி சொல்லியிருக்கணும். அதுக்கு பிறகு அவரே அந்த கருவிகள்லாம் உடைச்சு போட்டு, நான் ஒன்னும் கண்டுபிடிக்கலப்பா என்று மக்கள் மன்றத்தில் வைத்து இதை சொல்லணும். அவர்கிட்ட கேட்கிறாரு, இது ஃபர்ஸ்ட் ஆன்சர். கேட்டவன்ட்ட இது ஃபர்ஸ்ட், இது பிரஸ் கான்ஃபரன்ஸ், மீடியா அவுட் ஆகிற கான்ஃபரன்ஸ். ரெண்டாவது சொல்கிறார், இது உனக்கு நம்ப லேசா இருக்குதா? ரெண்டாவது என்ன தெரியுமா? அவர் இறை தூதர். இதுக்கு முன்னாடி இறை தூதர்கள் வந்தாங்க, மோசே வந்தார், அதாவது இயேசு வந்தார், இப்படி வந்தாங்களா? இதே மாதிரி இவரும் ஒரு இறை தூதர். அவரோடு இறைவன் தொடர்பு கொண்டான், இறைவன் தகவல்களை அனுப்பினான். அவருக்கு எழுத தெரியாது, படிக்க, உங்க ஊர்ல ஒரு ஆள் எழுத தெரியாது படிக்க தெரியாதுன்னா அது உங்க ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்.
அது சர்டிபிகேட் வாங்க தேவையில்லை, எழுத தெரியாது சர்டிபிகேட் தாங்கண்டு. ஆனால் ஸ்கூல் போகலப்பா, அவருக்கு தெரியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அது பொய் சொல்ல இயலாது. மக்கத்து வாசிகளுக்கு முழுக்க தெரியும், எழுத தெரியாது என்று. எழுத தெரியாத ஒருவர், படிக்க தெரியாத ஒருவர் இந்த அதிசயத்தை, அண்மை காலமா உலகம் சொன்ன இந்த அதிசயத்தை அவர் எப்படி சொல்லுவார்? அப்படி சொன்னால் அவர் இறை தூதராக இருக்கிறார். இறை தூதர்களை தவிர 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி பழங்காலத்து மனிதனுக்கு இதை சொல்லவே முடியாது என்றார். உனக்கு எது லேசோ அதை ஏற்றுக்கொண்டார். எனக்கு எது லேசு தெரியுமா? This is divine law, there is no doubt என்றார். இது இறை வசனம் தான், எனக்கு சந்தேகமே இல்லை என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்ம கையில உள்ள பொக்கிஷம் நீங்கள் நினைத்து விடக்கூடாது. வெறுமனே நாம் கலாமுல்லான்னு சும்மா வைக்கல. உலகத்தில் வாக பெரும் பெரிய பெரிய அறிஞர்கள் என்று சொல்றவெல்லாம் 4 வரியை பார்த்து கதிகலங்கினார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடசாலைகள் இல்லாத பாலைவனத்திலே, எழுத படிக்க தெரியாத டெக்னாலஜி இல்லாத யுகத்திலே ஒரு மனிதனால் இதை சொல்ல முடியாது, இறைவேதம் தான் என்று சொன்னால் அவர் ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஹிதாயத்து கொடுக்கணுமே அல்லாஹ் சொல்லலாம், கருத்தை சொல்லிவிட்டு போய்விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போ குர்ஆன் எக்ஸ்பயர்ட் இல்லைன்னு ஆகுது. இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதன் எழுதவில்லை என்பதற்கு நிறைய சான்று இருக்குது. இப்போ நான் பேசுறது இன்றைக்குள்ள மனுஷன் ஏற்றுக்கொள்ளணுமே, இவன் விஞ்ஞானத்தை தான் ஏற்றுக்கொள்வான்டா, விஞ்ஞானத்தை வச்சு சொல்றேன். இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட பிறகு உலகமே பார்க்குது. தைரியமாக கொடுத்த அரபி மாணவர் குழு சந்தோஷம் அடைகிறார்கள். ஏனென்றால் அந்த இளைஞர் டீம் போய் கொடுத்ததுக்கு பிறகு அங்கீகாரம் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி நம்ம நம்புவோம். என்ன கேட்கிறேன் தெரியுமா? இளைஞர்களே, யுவதிகளே, தாய்மார்களே, இதுல உங்களுக்கு சந்தேகம் இல்லை என்கிட்டான் அல்லாஹ். இது இறைவன் பேசுவது என்றுட்டான். அவன் மறுமையை பற்றி எச்சரிக்கிறான். என்னை சந்திக்க வேண்டி வரும் என்கிறான். நீங்கள் வட்டி எடுத்தால் உங்களை பிடிப்பேன் என்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய தாயோடு ஜினா செய்வதை விட இன்னும் சில ரிவாயத்தில் 36 தடவை மிக மோசமானது என்றார்கள் ரசூலுல்லாஹ். அந்த அருவருப்பு வர வேண்டும் தாய்மார்களே. நான் போறேன், வீட்டு பக்கத்தில் பள்ளிக்கு போறேன், புதுசா ஒரு வட்டி கடை திறந்திருக்கிறான். திறந்தா ஒரு அபாய போட்டு தலையில ஸ்காஃபும் போட்டுட்டு அந்த கிளாஸ்ல விளங்குது. போறோம், நிக்கிறாங்க. ஓப்பனிங் அன்றைக்கு பெருசா சத்தம் போட்டு ஆகோண்டு. நான் நினைக்கிறேன் அப்பதான் திறந்திருப்பான் போல. ஒரே ஒரு ஆள், அது எங்க பொம்பளை புள்ள இருக்கிறாங்க, ஒரு உம்மா இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், ஏதாவது ஒரு சாராய விற்கிற கடையில் முன்னாடி போய் நிற்பீங்களா? நீங்க தாடியை வச்சு போட்டு பொட்டில் வாங்குறதுக்கு நிற்பீங்களா? ஒரு வெக்கம் வரும். அந்த அம்மா அபாயா உடுத்துட்டு இதையும் உடுத்துட்டு போறாண்டா, இது தப்பண்டே தெரியா நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு மேல் கூசுது. அவ போய் தைரியமா நிக்கிறாண்டா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாவம் என்று தெரிந்த காலம் முடிந்து இதெல்லாம் பாவமாண்டி யோசிக்கிற ஒரு காலத்துக்கு வந்திருக்கிறோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்றால் ஏன் அது தெரிஞ்சும் போறாங்கடா? என்ன அர்த்தம்? ரஸாக், அல்லாஹ் தான் ரிஸ்க் தருவான் என்பதை அவர்கள் நம்பல. நம்பி இருந்தால் வட்டி கடைக்கு போயிருப்பீங்களா? அந்த பாவத்தில் ஈடுபடுவீர்களா? இந்த கூட்டம் வேற கூட்டம், அல்லாஹ்வை நம்பின கூட்டம். அவன் தான் ரஸாக் என்று நம்பின கூட்டம். அவன் தான் சாப்பாடு போடுவான் நம்பின கூட்டம். அதனால் கேட்கிறேன், திருக்குர்ஆனில் உள்ள வேத வரிகள் ஒவ்வொன்றையும் ஆய்வு பண்ற நேரம் அது ஆச்சரியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும். அந்த ஆச்சரியத்தை எல்லாம் பார்த்து மதிமயங்கிட்டோம் என்றால் சுப்ஹானல்லாஹ், இது இறைவேதம் தான். அதில் உள்ள ஒவ்வொரு வரியும் நமக்கு அளவைக்கும். அந்த அளவுக்கு ஆச்சரியம். ரஸாக் என்ற ஒரு விஷயம் வந்ததுனால விஞ்ஞானத்தை விட்டுட்டு இன்னொன்றுக்கு போறேன். அல்லாஹ் ரஸாக் என்ற பாடத்தை இப்ராஹிம் நபிக்கு நடத்த விரும்பினான். எங்க? மக்கான்னு ஒரு ஊர், இன்றைக்கு அதுக்கு மக்காண்டுவோம். அந்த பள்ளத்தாக்கில் இப்ராஹிம் நபி வந்து தன் மகனோட போறாரு. கை குழந்தை அம்மாவும் வர்றாங்க. போயிட்டாங்கண்டா. அங்கே போய் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கை குழந்தையோட அந்த அம்மாவை பக்கா பள்ளத்தாக்கில் விட்டுட்டு வரணும். இப்போ ஒளிவில்ல விட்டுட்டு வரணும்டா, இப்போ பரவாயில்லப்போ ஒளிவில்ல மரமட்டை இருக்குது, ஏதோ ஒரு தென்னந்தோப்புகள் இருக்குது, ஏதோ ஒரு தெம்பிளியாவது குடிச்சிடலாம், அப்படி இருக்கலாம். அவர் விட்டுட்டு போகிற இடத்துல ஒன்றுமே இல்லை, புப்புண்டு இல்லை, கிணறு இல்லை, கொஞ்சோண்டு தண்ணியையும் கொடுத்துட்டு ஈச்சப்பழத்தையும் கொடுத்துட்டு போகிறாரு. அந்த அம்மா பின்னாடி கேட்குறாங்க, இப்ராஹிம் என்ன பண்ணிட்டு போறீங்க? அவங்க பச்சை உடம்பு, இவர் வந்து கை குழந்தை இஸ்மாயில்,
ஒரு வாப்பா ஒரு நடு சந்தியில் ரோட்டில் ராத்திரி 12 மணிக்கு இப்ப அழுந்து தவம் இருந்து கிடைச்ச புள்ள, ரப்புட அப்படி கேட்ட புள்ள, காலம் காலமா இல்லாம இப்பதான் குழந்தை கிடைச்சிருக்குது. அந்த புள்ளைய ரோட்டில் யாரும் இல்லாத 12 மணிக்கு வைஃபை தனியா விட்டுட்டு போவாரா? பயம் வராது? அல்லாஹ் சொல்லிட்டான், புள்ள கிடைச்சிட்டா சுற்றுலாலாம் போயிட்டு எமர்சன் காடு ஊட்டிக்கெல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லல, பக்கா கொஞ்சம் போயிட்டு வாங்க. அப்ப பக்கா தானே, இப்ப மக்கா, பக்காவுக்கு போயிட்டு வாங்க. அங்க ஆதம் நபி போட்ட ஃபவுண்டேஷன் இருக்குது, கவாயிது பள்ளிக்கு கட்டின அந்த ஃபவுண்டேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆளே அங்கதான். அந்த இடத்துக்கிட்ட போங்க. எடுத்துட்டு போய் என்ன செய்யணும்? 2 பேரும் விட்டுட்டு வந்துடணும். புள்ளைய விட்டுட்டு வரதுக்கு மனசு வரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ராஹிம் நபி இப்படி போற நேரம் பின்னாடி திரும்பி பார்க்கல. அந்த அம்மா திரும்ப கேட்கறாங்க 3வது முறை, என்ன இப்ராஹிம், அல்லாஹ் அமரக், அல்லாஹ் ஏன் வினானா? ஆமான்ட்டு போயிட்டார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகார்ல வருவது, மலைகளுக்கு இடையால் அவர், அந்த மக்கான்னா மலை அந்த மலைகளுக்கு இடையால் திரும்பி பார்க்காமல் போனார். தன் மனைவியும் பிள்ளையும் தெரியாத ஒரு இடத்திலே அவர் இருந்து கைகளை ஏந்தினார். பார்க்க இயலாது, அவ்வளவு கஷ்டமா இருக்கும். புள்ளையும் வைஃபை விட்டுட்டு போறா லேசா? ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் சுர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸர்இன் இந்த பைத்துக்கள் முஹர்ரம். யா அல்லாஹ், நான் குடியமர்த்திட்டேன். யா அல்லாஹ், ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் சுர்ரியத்தி, என் சந்ததியை குடியமர்த்திட்டேன். என் புள்ள குட்டியை வச்சுட்டு போலையால, இங்கே தான் அவங்க பிளேஸ், இதுக்கு அப்புறம் இங்கே தான் அவங்களோட சந்ததி வரப்போகுது. பிவாதின் ஒரு பள்ளத்தாக்குல, கைரி தி ஸர்இன் எந்த புப்புண்டு முளைக்காத இடத்துல, இந்த பைத்துக்கள் முஹர்ரம் உன் கண்ணியமான ஆலயத்துக்கு பக்கத்தில் குடியமர்த்தி விட்டேன். யா அல்லாஹ், ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கு குடியமர்த்திருக்கிறேன். ஃபஜ்அல் அஃபிதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், மக்களுடைய கல்புகளை அவங்க பக்கம் திருப்பிட்டுன்னு போயிட்டார். என்ன நடக்குதா? அல்லாஹ்ட்ட சொல்ற, யா அல்லாஹ், தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, மரமட்டையும் இல்லை, இந்த இடத்துல என் குழந்தைகளை விட்டுட்டு போய், என் பிள்ளையும் என் வைஃபை விட்டுட்டு போறேன். என்ன பாடம் தெரியுமா அல்லாஹ் நடத்துறான்? நீங்க நாங்க சிந்திக்கிற மாதிரி இப்ராஹிம் நபி கட்டுமையான அறிவாளி. ஒவ்வொரு நபிமார்களுக்கு அற்புதம் கொடுத்ததா படிச்சிருப்பீங்க. எனக்கு சொல்லணும் இப்ராஹிம் நபி கொடுத்த அற்புதம் என்னன்னு. மூசா நபிக்கு இது, ஈசா நபிக்கு அது, நூஹ் நபிக்கு இது என்றுமே. இப்ராஹிம் நபி கொடுத்த அற்புதம் என்ன? என்ன அற்புதம்? கைத்தடியா? அவருடைய பேச்சு திறமை. அவர் பேசினால் இன்றைக்கு எக்ஸ்பயர்ட் இல்லை. ஷிர்க்குக்கு அவரை மாறி பேச யாரும் முடியாது. அந்த அளவுக்கு ஷிர்க்கை புரிய வைத்தவர், அவ்வளவு தெளிவாக பேசியவர். அந்த விவாதத்தை அல்லாஹ் சொல்றான், ஒரு மன்னர் அவரோட விவாதம் பண்ண இயலாது. அவர், அதுதான் அதிசயம். அந்த மன்னர் கேட்கிறானா, ஏப்பா அல்லாண்டா யாரு? இவர் சொல்லிட்டானா, உயிர் கொடுக்கிறவன் உயிர் எடுக்கிறவன். மன்னர் என்ன பண்ணிட்டானா, உங்க ரப்பு உயிர் கொடுத்து உயிர் எடுப்பானா, நானும் பண்ணிடுவேனப்பா. சாக கிடந்த ஒருத்தனை எடுத்தானா, இந்த பாரு நீ போ, உனக்கு விடுதலை, உயிர் கொடுத்தேன் பாத்தியா, தூக்குல போட இருந்தவன உயிர் கொடுத்துறேன் போ. ரோட்ல போறத எடுத்து சாகடிச்சிட்டு உயிர் எடுத்தேன் பாத்தியா, சும்மா உள்ளவன உயிர் எடுத்தேன், இப்ப சொல்லு அப்படின்ட்டான். இப்ப நாங்க இருந்தா என்ன பண்ணுவோம்? இது இல்லப்பா உயிர் கொடுக்கிறது, இது இல்லப்பா உயிர் எடுக்கிறதுன்னு நாங்க பேசுவோம். இப்ராஹிம் நபி என்ன பண்ணிட்டார் தெரியுமா? ஓஹோ, செஞ்சுட்டு இல்ல, உயிர் கொடுத்து உயிர் எடுத்துட்டியா? என் ரப்பு யாரு தெரியுமா? சூரிய எங்க கிழக்கில் இதாகி மேற்கில் மறையும். இப்ப நீ என்ன பண்ணணும் தெரியுமா? மேற்கில் உதிக்க வச்சு கிழக்கில் மறைய வைக்கணும். அல்லாஹ் ஒன்று செஞ்சது நீ செஞ்ச சொன்ன. இப்ப ரெண்டாவது செய்வோமா? வணக்கிச்சா? இப்படி நடக்குது, இப்படி நடத்தி கபர் வாயடிச்சு போயிட்டான். நாங்கண்டா 10 நாளைக்கு அதை வாதம் பண்ணிருப்போம். ஏன் உயிர் கொடுத்தது இப்படி இல்லப்பா, உயிர் எடுக்கிறது இப்படி இல்லப்பா, அது வாயடிச்சுட்டான். 2வது பேச்சு பேசல, அது அப்படி லொக் பண்ணிட்டு போயிடுவாரு. அப்படிப்பட்ட ஒரு பெரும் அறிவாளி. அவருடைய அறிவே அற்புதம். அதை தனியாக குர்ஆனில் படிக்கலாம். அந்த அறிவாளி தன் புள்ளைய மனைவி விட்டுட்டு போவாரா? என்ன ஆகும்? தண்ணி வராது, பாலைவனத்தில் இப்படி வரும். என்ன மாதிரி தண்ணி வரும்? போயிட்டார். யா அல்லாஹ், நீ ரஸாக், யா அல்லாஹ், நீ விட மாட்டா, யா அல்லாஹ், என் மனைவி மக்கள் உன்ட்ட தர்ற, யா அல்லாஹ், விட்டுட்டார். என்ன ஆக தெரியுமா? சுபஹானல்லாஹ், அவர் போயிட்டார். இன்றைக்கும் ஹாஜிகள் ஹஜ்ஜிலையும் உம்ராக்கள்லையும் சஃபா மர்வாக்கு ஓடுறாங்க. யாருப்பா? ஸ்ரீலங்காவா? நீங்க இந்தியா, நீங்க பாகிஸ்தான், நீங்க அமெரிக்கா, நீங்க பிரான்ஸ், நீங்க ஐரோப்பா, எல்லா இடத்துல இருந்து வர்றான். இத்தியோப்பியால இருந்து வர்றான், ஜெர்மன்ல இருந்து வர்றான். எல்லாரும் ஒரே மாதிரி வெள்ளை புடவை உடுத்துட்டு ஓடுறோம். ஏன்பா?
அந்த அம்மா ஓடினாங்களே, இப்ராஹிம் நபி வைஃப் சஃபாவுக்கு மருவாக்கு ஓடுறாங்க. 7 முறை புள்ள அழுகுது, தண்ணி இல்லை. இன்னும் ஓட்ட லைன் எடுத்து ஓட்ட போட தண்ணி கொடுக்கறதுக்கு அங்க நிக்கிறாங்க. மனுஷன் பக்கத்தில் இல்ல, ரப்பை மட்டுமே நம்பியிருக்கிறாள். ரஸாக், யா அல்லாஹ். இப்ராஹிம் நபி சொல்லி கொடுத்துட்டு போனார், அல்லாஹ் கைவிட மாட்டாமா, படைச்சவன் உணவு தருவான், கைவிடவே மாட்டான், பயப்படாதீங்கம்மா. சொல்லி கொடுத்த பாடம் இருக்கிறது. மனிதன் என்ற அடிப்படையில் அந்த அம்மா ஏறி பார்க்கிறாங்க. அந்த மலைக்கு மேல ஏறி தூங்க யாராவது வர்றாங்களா? இந்த அல்லாஹ் யார்ட்டையாவது கையில் அனுப்புறானா? யாராவது கிட்ட வர்றாங்களா? இல்ல. அந்த மலையிலுக்கு போறாங்க, மறுவாக்கு ஏறி பார்க்கிறாங்க. ஒரு அம்மா தன் புள்ள துடிக்கிற நேரம் அவ எவ்வளவு பதறி இருப்பா. அவ பக்கத்தில் தன்னுடைய கணவன் இல்லாத நேரம், எந்த ஆளும் இல்லாத நேரம், இதுக்கு பிறகு தண்ணி இல்லாமல் குழந்தை மௌத்தாக போகுது என்று துடிக்கிற நேரம் எவ்வளவு துடிச்சிருப்பா. திடீரென்று ஒரு அற்புதம் நடக்குது. என்ன அற்புதம்? வானவர் ஜிப்ரீல் அங்கே வருகிறார், தன் குதியை வைக்கிறார், அங்கிருந்து தண்ணீர் வருகிறது. அதுக்கு பேர் என்ன? ஜம்சம். ஜம்சம்டா இது அரபி இல்லை, அவங்க பயன்படுத்தின பாஷையில அதுக்கு அர்த்தம் வந்து நில்லு நில்லு. ஜம்சம்டா ஸ்டாப் ஸ்டாப், நில்லு. அந்த தண்ணி வர ஆரம்பிச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த அம்மா அவங்க பாஷையில ஜம்சம் பண்ணிட்டாங்க, அர்த்தம் நில்லு நில்லு. சொல்லாவிட்டால் இது ஜீவ நதியாக ஓடி இருக்கும்ட்டாங்க ரசூலுல்லாஹ். உலகத்தில் ஒரு பெரும் ஜீவ நதியை இந்த பெரிய நதி அந்த அம்மா சொன்னதோட அல்லாஹ் அப்படி நிப்பாட்டினான். இது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு. அதுக்கு முன்னாடி இது. இப்ப நம்ம பார்ப்போம், தண்ணி தொண்டையை நடிச்சிட்டாங்களா? உம்முல் குரா, எல்லா நகரங்களுக்கும் தாய் நகரம் மக்கா. அதுல உள்ள காபத்துல்லா தான் இங்க கிப்லா. இங்க இருந்தாலும் எங்களுக்கு கிப்லா தெரியும், அமெரிக்கால இருந்தாலும் கிப்லா தெரியும், பிரான்ஸ்ல இருந்தாலும் கிப்லா தெரியும். எந்த பக்கம்னு சொல்லிடுவோம், அந்த பக்கம் நம்ம தொழுவோம். அந்த கிப்லாக்கு பக்கத்தில், காபத்துல்லா பக்கத்தில் இந்த அதிசய நீர் ஊற்று இருக்கிறது. சவுதி கவர்மெண்ட் அண்மையில் ஆய்வு பண்ணுது. சாதாரண சவுதி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ப்ரொஜெக்ட் போடாது. என்ன இப்ப அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்குது. அவர்கள் அண்மையில் பணக்காரனாயின நாடு. இன்னைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களுக்கு நாங்க தான் பணம் அனுப்பியிருக்கிறோம், டாக்குமெண்ட் வச்சிருக்கிறாங்க. அங்க பொருளாதார கஷ்டத்துக்கு இங்க உள்ளவன் பணம் அனுப்பியிருக்கிறானா? இன்றைக்கு அவர்கள் இங்க உள்ளவர்களுக்கு வேலை கொடுக்கிறார்கள். அவர்கள் ஆய்வு பண்ணார்கள். அந்த ஜம்சம் கிணறு மழை பெஞ்சாலும் மழை பெய்யாட்டியும் கல்லு வெடிச்சு தண்ணி வருகுது. அதுல ஒரு விஞ்ஞானி ஆய்வு பண்றாரு, மக்கா தண்ணியை குடிச்சிட்டா அது உங்க ஊர்ல ஒரு தண்ணி குடிச்சா அது உங்க ஊர் தண்ணி. நீங்க போய் ஒழுவில் ஒரு தண்ணி குடிப்பீங்க, கண்டியில ஒரு மாதிரி தண்ணி இருக்கும், நூறலியில ஒரு மாதிரி இருக்கும், பத்தூர்ல ஒரு மாதிரி இருக்கும், வேறுவெல்ல ஒரு மாதிரி இருக்கும். ஊருக்கு ஊரு தண்ணி வித்தியாசம். அப்ப மக்கா தண்ணியை குடிச்சிட்டு ஜம்சம் தண்ணி நீங்க இப்ப போய் குடிச்சாலும் கிளியரா சொல்லுவீங்க, இது வேற இது வேற. ஏப்பா அது மக்கா தண்ணிப்பா, இது ஜம்சம் தண்ணிப்பா, அந்த ஊரு தண்ணி இல்ல. ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணிட்டாரு, ரெட் சீ இருக்குது பக்கத்துல கடல், கடல்ல போய் அங்கால லைன் வந்து ஏதோ உள்ளுக்குள்ள இருந்து வருதான்னு பாக்குறதுக்கு முழு சர்ச் பண்ணியாச்சு. அந்த ரெட் சீ தான் இதுல வருவதாண்டா, அதுவும் இல்லை. ஜம்சம் அப்படியே எடுத்து ஃபுல்லா அந்த தண்ணியை எடுத்து வெளியே கொட்டி பார்த்து முடிஞ்சிருமான்னு பார்த்தா ஆச்சரியம் என்னண்டா, அவங்க வீட்டுகளில் சில பேர் மோட்டர் போட்டிருப்பீங்க, மோட்டர் போட்டு தண்ணியை மேலே டேங்க்கு ஏற்றுவீங்க, தண்ணி ஃபில் ஆனால் டேங்க் ஒட்டவா நின்றும். அப்போ நின்றும், அது வடியாது. ஜம்சம் வந்து இப்போ அவ்வளோ பெருசாக நீண்ட காலம்லாம் உதாரணம் வேணாம். கொரோனா வந்துச்சு, ஹரத்தை பூட்டிட்டாங்க. உள்ளவங்க தான் கொஞ்சம் பக்கத்தில் உள்ளவங்க தொழுந்தாங்க. இமாமும் கொஞ்சம் பேர் வருவாங்க, தொழுந்துட்டு போயிடுவாங்க. இப்ப சவுதி கவர்மெண்ட் இப்ப சொன்னது இல்ல, ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க சொன்ன கதை என்ன, ஒரு நாளைக்கு 2 மில்லியன் டிஸ்பாசிபிள் கப், 20 லட்சம் கப்புகளை நம்ம வீசுறோம்ன்றாங்க. ஹரத்துக்குள்ள கொண்டு போய் அங்க வர்றவங்க தண்ணி குடிக்கிறாங்களே, அப்ப 20 லட்சம். இப்ப பெரிய கணக்கா இருக்கும். இப்ப ஹஜ் மாதிரி கிரௌடு எந்த காலத்திலையும். ஜம்சம் வந்து அந்த ஜம்சம் குடிக்கிறவங்க ஊருக்கு நீங்க எல்லாம் கொண்டாந்துருப்பீங்க. ஜம்சம் எடுத்துட்டு போறீங்களே, என்றைக்காவது போன ஒரு ஆஜி ஜம்சம் முடிஞ்சிட்டுப்பா கொண்டு வர ஜம்சம் இல்லையா? இன்றைக்கு 10 வருஷங்களுக்கு முன்னாடி, பெருசா இல்ல ஒரு 15 வருஷங்களுக்கு முன்னாடி, இப்ப உங்களுக்கு ஏர்போர்ட்ல வச்சிருப்பாங்க போட்டல் பண்ணி எடுத்துட்டு போங்க. அப்ப நாங்க பைப்பை திறந்து நாங்களா எடுத்து தோல்ல வச்சு ரூமு கொண்டாடுவோம், வச்சுதான் இலங்கை கொண்டு வருவோம், நாங்களா பிடிப்போம். அப்படி அடிச்சு வரும் தண்ணி. ஜம்சம் தண்ணி சொட்டு சொட்டா கொட்டாது, பைப்பை டைரக்டா திறக்கலாம்.
நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஸ்ரீலங்காவிலிருந்து தண்ணி அனுப்பினா அது அற்புதம் இல்லை. வெளிநாட்டிலேருந்து வந்தால் நீங்கள் என்ன கொண்டாந்தீங்க? அரபு நாட்டிலேருந்து அங்கே உள்ள ஈச்சப்பழத்தை கொண்டாந்தீங்கன்னா ஓகே. அரபு நாட்டுக்கு நாங்கள் தண்ணி கொடுக்கணும், அது பாலைவனம். என்ன ஆச்சரியம் என்ற அம்புட்டு ஃப்ளைட்டும் அதுக்கு தனி லக்கேஜ் போட்டு சவுதி யார் உட்பட இன்னும் பெரிய ஃப்ளைட் ஜம்சம்க்கு இருக்குது. சாதாரணமாக நீங்கள் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா இமிக்ரேஷன் தாண்டி கையில் பொட்டில் இருந்தா வெளியே வச்சிடணும். தண்ணி போத்தில் எல்லாம் கொண்டு போயிடாது. ஃப்ளைட்டில் வேற தண்ணி தருவோம், நீ கொண்டு போகக்கூடாது. சில ஐட்டத்தை எடுத்து போட்டுருவான். ஜம்சம் தண்ணியை ஃப்ளைட்டில் போட்டு இந்த சபையில் நான் எனக்கு ஞாபகம் 2007 இன்றைக்கு ஒரு அதாவது 17-15 வருஷங்களுக்கு முன்னாடி ஊர் ஊரா போனேன் ஒரு தடவை எக்ஸிபிஷன் செய்யறதுக்கு. அப்போ போற நேரம் எல்லாம் கை தூக்க சொல்லுவேன். ஜம்சம் தொண்டையை நனைக்காதவர்கள் இந்த சபையில் இருக்க மாட்டீர்கள் என்று சொல்லுவேன், அடிச்சு சொல்லுவேன். இங்க உள்ள நீங்க ஒளிவில் மக்கள் சில வேளை வேறு உள்ள தண்ணி குடிச்சிருக்க மாட்டீங்க. இந்த ஒளிவில் இருந்த ஒரு ஆள் கதிர்காமத்துக்கு போய் தண்ணி குடிச்சிருக்க மாட்டீங்க. ஒளிவில் ஒரு ஆள் மாத்தலைக்கு போய் தண்ணி குடிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் சவுதியில் இருந்து வந்த தண்ணீர் இங்க ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம், ஏன் தொண்டையை நனைக்கலண்டு, ஏன் தொண்டையை நனைக்கலண்டு. ஜம்சம் குடிக்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டீர்கள் என்று சொல்ற அளவுக்கு இதை கொண்டு போய் விநியோகம் பண்ணி உலகம் எங்கும் போய் சேர்ந்திருக்குதுண்டா. இந்த தண்ணியில் உள்ள அதிசயத்தை கொஞ்சம் பாருங்க. ரஸாக் பட்டி கடைக்கு போறவர்களே, அல்லாஹ் ரஸாக் என்னன்னு தெரியுமா? இப்ராஹிம் நபி கொண்டு போய் விடுறார் பாலைவனத்தில். அவன் பாப்பான்ட்ட ஒரு நபி, அந்த தாயும் பிள்ளையும் அங்கு தத்தளிக்குது. எந்த ஆம்பளையும் இல்லை, எந்த மனுஷனும் இல்லை, அவர்களை பார்க்க யாரும் இல்லை. அந்த ரப்பு உங்களை கைவிடுவானா? அந்த ரப்பு உங்களை கைவிடுவானா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து காலை வைத்த பிறகு அந்த அதிசயம் அப்போ முடிஞ்சண்டா பரவாயில்ல. இன்றைக்கு உங்க தொண்டையை நடக்குது. இந்த தண்ணி எடுத்து உடைச்சுட்டான்னு வைங்க, உடைச்சாச்சு. இதுக்கு மேல முடிஞ்சு போச்சு. இந்த எக்ஸ்பேர்ட் எல்லாம் உடைக்க முன்னாடி தான். இதுல போட்ட எக்ஸ்பேர்ட் இருக்கு பாருங்க, உடைச்சதுக்கு பிறகு 1 வருஷம் வைக்க இயலாது. அதான் உடைச்சாச்சு. உலகத்துல எல்லா தண்ணியும் அப்படிதான். அவ்வளவு தண்ணி அங்க வைப்போம், ஜம்சம் தண்ணியை கொண்டு வந்து வைப்போம். அந்த பக்கத்தில் உள்ள தண்ணிய 10 வருஷமா வைங்க. உங்க ஊரு தண்ணிய 2 மாசம் வைங்க. நீங்க சொல்லுங்க, கலர் மாறிட்டேப்பா, வாசம் அடிக்குதேப்பா, அழுத்து போயிட்டு. ஜம்சம் தண்ணியை வீடுகளில் கேலஸாக 20 வருடங்கள் வைத்தவர்கள் உங்கள் ஒளிகளில் இருப்பீர்கள். சும்மா இருக்கும், வீட்டில் நிற்கும், தேவைப்பட்ட ஊற்றி குடிப்பீங்க. போச்சா, எக்ஸ்பயர்ட் ஆச்சா, அழுக்கு வந்துச்சா, குளோரைடு கூட, என்னையாவது கூட. ஆனா உலகத்தில் இப்படி தண்ணி இருக்குதா? இந்த தண்ணீர் எப்படி தெரியுமா? கொரோனால வரல. என்னப்பா வந்தா பெரிய வெள்ளம் அடிச்சு ஹஜ்ஜில் வர்றவங்கள இவ்வளவு பேர் வர்றாங்க. சாதாரணமா வர்றவங்க எல்லாம் 5-5 லிட்டர் கொண்டு போனாலும் என்ன கணக்கு வரும்? எவ்வளவு வர்றாங்க? இந்த தடவை சவுதி கவர்மெண்ட் உம்ராவை சொல்லுது. ரமலானுடைய உம்ரா ஆரம்பத்திலிருந்து லாஸ்ட் வரைக்கும், ஃபர்ஸ்ட் நோம்புல வந்து 10 நாள்ல போறவங்க, 5 நாள்ல போறவங்க, 2 நாள்ல போறவங்களா இருப்பாங்க. சவுதி கவர்மெண்ட் சொல்லுது, அடிச்ச விசா அடிப்படையில் உம்ராக்கு 3 கோடி. 3 கோடி இந்த தடவை உம்ராக்கு, ஹஜ்ஜுக்கு இல்ல, உம்ரா ரமலான்ல மட்டும் 3 கோடியா. 3 கோடி பேருக்கு 5 வீட்டுக்கு போய் 5 லிட்டர் 3 கோடியால பெருக்கு. எங்கேயாவது ஒரு கிணறு ஒளிவில் காட்டுங்க, ரமலானுக்கு மட்டும் தண்ணி எடுப்போம், 5 லிட்டர் மணி எடுப்போம். 3 கோடி பேர் எடுத்துட்டு போகணும். தண்ணி வரணுமே. மழை பெஞ்ச வாதி இப்ராஹிம் ஒன்று இருக்குது, அதனாலே தண்ணி வருவது. நான் என்ன சொல்றேன்னா, மழை பெஞ்சையோ இல்லையோ, ஜம்சம் முடிந்ததா, ஜம்சம் நின்றதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ரஸாக்குடைய அன்பு வேணாமா? அந்த பாசம் வேணாமா? உங்க குழந்தைகளை பெற்றெடுக்கிற நேரம் நீங்க பாலை உற்பத்தி பண்ணி கொடுத்தீங்களா? ரப்புல் ஆலமீன் கொடுத்தானா? தாய்க்கு தெரியாது. புள்ள வந்து அப்படி விழுந்துரும். அதுக்கு பிறகு தொப்புள் கொடியை வெட்டின போறாது அழுவும். இதுவரைக்கும் வயிற்றில் இருந்து சாப்பிட்ட குழந்தை முதல் தடவையாக நீங்கள் தாய்மையை அடைஞ்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு குழந்தைய காட்டிருப்பாங்க. அந்த அழுகை சப்தம், அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் தெரியாது, லஞ்ச் தெரியாது, டின்னர் தெரியாது, காலை மாலை எப்படி சாப்பிடணும் தெரியாது. ராத்திரி 1:30 மணி அழுவும். உங்களால் இப்ப நடந்து போய் எதுவும் கொடுக்க இயலாது. சாப்பாடு சோளை கொடுத்தீங்கன்னா குழந்தை
மௌத்தா போயிரும், அது ஜீரணம் ஆகாது. பல்லு எப்ப வருவதோ அப்புறம் தான் ஜீரண தொகுதி வேலை பண்ணும். பல்லு இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. நீங்க எதை பணிஞ்சு கொடுத்தாலும் முடிச்சு, லட்டை கொடுத்தா செத்து போயிரும், உள்ள ஏதாவது ஒரு ஜூஸை கொடுத்தீங்கன்னா செத்து போயிரும். அந்த நேரம் ராத்திரி 1:30 மணி, குழந்தை அழ ஆரம்பிக்குது. சுப்ஹானல்லாஹ், தாய்மார்களை இந்த அற்புதத்தை கண்ணால நீங்க பாத்தீங்க. அந்த குழந்தை அழுகிற நேரம் ரப்புல் ஆலமீன் அவன் என்ன பண்ணினான் தெரியுமா? ஒரு ஆம்பளை சாப்பிட்டா வேர்வையா மலஜலமா போயிரும். நீங்கள் அப்படிதான். குழந்தை வெளியே வந்த பிறகு சுப்ஹானல்லாஹ் ஒரு திரவம் வெளியே வர ஆரம்பிக்கிற அந்த பால், அந்த குழந்தைக்கு எது கொடுத்தாலும் சாவுமா, புறையேறுமா, செத்து போயிருமா, ஜீரணமாகாதாம். இந்த பால் போய் இருந்து முதல் 4 மாசம் செம்மஞ்சள் பால், லெக்டோஸ் கலந்த பால், பாக்டீரியா வைரஸ் துரத்தி அடிக்குமா. அந்த உணவு போய் சேர்ந்த பிறகு 1:30 மணிக்கு அந்த குழந்தைக்கு வயிறு ஃபில் ஆயிட்டு, நீங்க அப்படியே உட்கார்ந்து கொடுத்துட்டீங்க. கண் அசர பாக்குது 3 மணி. குழந்தைக்கு நைட் ஜாமம் எல்லாம் தெரியாது. இப்ப நம்ம லஞ்ச் எடுத்துட்டோமா தெரியாது. 3 மணிக்கு திரும்ப அந்த பால் திரும்ப தயாராக்கப்பட்டிருக்கிறதா. ரஹ்மான் இறக்கமுடையவன். உங்க குழந்தை உங்களுக்கு பெற்று வெளியே வடித்த பிறகும் அவன் உணவை கொடுத்தது 2 வருடங்களாக. அந்த குழந்தைக்கு கை கால் பலன் இல்லாமல் நிக்கிற நேரம், தவந்து போற நேரம், சாப்பிட தெரியாத நேரம், கையை எடுத்து வாயில போட தெரியாத நேரம், பல்லால் சப்ப தெரியாத நேரம் எல்லாம் உங்கள்கிட்ட பால தந்து நீங்க கேர் பண்ணுங்க உணர்வை கொடுத்த ரஹ்மான், அந்த ரிஸ்கை கண்ணால் பார்த்து நீங்க எந்த தைரியத்தில் வட்டி கடைக்கு போவீர்கள்? தாய்மார்களே, எதை நம்பி போனீர்கள்? இவ்வளவு ரிஸ்கையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அளந்து தந்திருக்கிறான். இவ்வளவு ரிஸ்கையும் காட்டிருக்கிறான். ஜம்சம் உங்க தொண்டையை நினைச்சிருந்தா குறைஞ்சபட்சம் அதுக்கான நன்றி கடன். ரப்பே, இது அற்புதமான தண்ணி அல்லாஹ், அந்த தண்ணி எடுக்காட்டி அப்படி நின்று. ரசூலுல்லாஹ் காலத்துல எவ்வளவு தண்ணி வந்துச்சா? அப்ப ஜம்சம் கிணறு இல்லையா? அந்த காலத்துல எவ்வளவு மக்கள் வரல. இதுக்கு பிறகுள்ள யுகம் ஹரம் எக்ஸ்பேண்ட் பண்ணி 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 கிங் அப்துல் அஜீஸ் அடிச்சாங்க. பெரிய பில்டிங், இதுவரைக்கும் உள்ள ஹரத்துல பகுதியை எடுத்து அந்த அளவுக்கு. சுப்ஹானல்லாஹ், அதையும் தாண்டி இந்த தடவை நான் ரமலான் இருந்த ஒரு கொஞ்சம் வெளியே போன ஒரு தடவை, ஒரு நாள் இஷாக்கு பிறகு ஒரு இடத்தில் நின்று எனக்கு தொழ முடியாமல் போனது. அந்த அளவுக்கு மக்கள் வடிந்து நிரம்புகிறார்கள். அவர்கள் அத்தனை பேர் விருந்தாளிகளுக்கும் ரஹ்மான் உணவு கொடுக்கிறான். இப்ராஹிம் நபியுடைய மகனுக்கு கொடுத்த உணவை குடிங்க, இந்த ஜம்சம் புடிங்கன்ற அல்லாஹ். இதையெல்லாம் பார்த்த பிறகும் வட்டி, இதுக்கு பிறகும் வட்டி. ரப்பு ரஜாக் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு மேல ரப்பு உங்களை சாத்திடுவான். போய் கேளு, நீ எவனை நம்பினா அவன்ட்டு போய் கேளு. நீ என்ன நம்பியிருந்தால் உன் கூரை பிளந்து வரும். நம்பிக்கை முக்கியம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வளவு அற்புதங்களோடு தான் இஸ்லாம் சொல்லுதே தவிர வட்டி கடைக்கு போகாதீங்கப்பான்னு சும்மா சொல்லல. ரஜாக்கன்னு நம்பு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதனால் அன்பு சகோதரர்களே, இந்த அத்தாட்சிகள் ஒவ்வொன்றும் வைத்து வைத்து பார்த்து புரிந்தால் நாம் சஜிதாவில் விழுந்துருவோம். இளைஞர்களே, கொஞ்சம் தோளுக்கு மேல வளர்ந்துட்டீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு வாப்பாவுக்கு எதிராக பேசுறீங்க, உங்களுக்கு உம்மாவுக்கு எதிராக பேசுறீங்க. திருக்குர்ஆன் சொல்லுது, என்ன சொல்லுது? அவங்க 2 பேரும் வயோதிபத்தை அடைஞ்சா, உங்கள்கிட்ட வயோதிபத்தை அடைஞ்சா அவங்க பேசுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நீங்க கொஞ்சம் வாயை போடாம இருங்களே. யாருக்கு? வாப்பாக்கு. ஏன்? வாப்பா பேசினா எரிச்சலா இருக்கு. எந்த வாப்பா சாப்பிடாம பாட்டா செருப்பு போட்டு பெருநாளைக்கு ஷூ வாங்கி தந்தாரோ அந்த வாப்பா பேசுறது எரிச்சல். காதல கைய வைக்கிறது, அவசரமா ஓடுறது, இவர் பேச்ச கேட்கலாமா, தொண எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. உம்மா பேசுறது எரிச்சல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்களே, இந்த தீனுக்குள் நீங்கள் நுழைந்து ஈமான் நுழைந்தால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தகுல்லஹுமா உஃப், அவர்களுக்கு சீ என்ற ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது. அதாவது அவர்களுக்கு கவுலன் கரீமா, சங்கையா பேசணுமா. வலா தன்ஹர்ஹுமா, அவங்களை விரட்டக்கூடாதாம். உங்க தாய் தகப்பன் உங்களுக்கு தாய், அவங்களுக்கு தகப்பன். நீங்க எப்படி நடக்கணும், அவர்கள் முன்னாடி எப்படி நடக்கணும் குர்ஆன் சொல்லுது. நீங்கள் எப்பொழுதும் தாய் தகப்பன் சொல்ற அவர்களுக்கு அந்த மரியாதை இருக்குது. இளைஞர்களே, மரியாதை செலுத்துங்க. நான் சொன்னா செலுத்துவீங்களா? ரஹ்மான் சொன்னா செலுத்துவீங்களா? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எதை சொன்னானோ அதை ஏற்றுக்கொள்றதுக்கு நம்பிக்கை வேணும். அல்லாஹ் சொன்னதா இது ப்ரூஃப் தான், நிஜம்தான்.
நரகத்தில் போட்டு பொறிப்பான் என்று நிஜமா நம்பினீர்கள் என்றால் பயப்படுவீங்க. அதனால் தான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உம்மாமார்கள் அழுகிறார்கள். என்னமான்னு கேட்டா, என்னமோ மூக்கில் வைக்கிறான், என்னமோ வாயில வைக்கிறான், என்னமோ நடக்குது. அன்பு சகோதரர்களே, எங்க ஊர்கள் எப்படிப்பட்ட ஊரு தெரியுமா? எங்க முன்னோர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியணும். நிச்சயமா துவா செய்யுங்க. எங்களுக்கு முன்னாடி மௌத்தானவர்களை துவா செய்யுங்க. அவர்கள் எங்களுக்கு செய்து தந்த நலவுகள் ஆயிரம் ஆயிரம். எங்க ஊர்களில் எங்கேயாவது வைன் ஸ்டோர் கண்டிருக்கீங்களா? லோரி வரும், அப்படியே கொழும்புல இருந்து வரும். வந்தா வைன் ஸ்டோர் வந்து பியர் வேணுமா அரக்கு வேணுமா எல்லாம் இறக்கிட்டு போவாங்க. அது முஸ்லீம் ஊர்களை கடந்து போகும், முஸ்லீம் ஊரை கடந்து போகும், காத்தாங்குடியை கடந்து போகும், ஒளிவில் கடந்து போகும். உங்க ஊர்களில் வைன் ஸ்டோர் இல்லை. எங்க முன்னோர்கள் எந்த கடையை விற்கவும் இல்லை, கூலிக்கு கொடுக்கவும் இல்லை. எல்லாரும் ஒரு முடிவெடுத்திருந்தோம், நம்ம ஊர் பாதுகாக்கணும்டா இதெல்லாம் கூடாது, ஹராம் ஹராம் தான், எல்லாம் தடுத்தோம், கூடாது என்று நிப்பாட்டினோம், நிறுத்தினோம். அந்த அளவுக்கு அவர்கள் பெரிய படித்தவர்களா இல்லாவிட்டாலும் எங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு ஊரை தந்தார்கள். இந்த ஊருக்குள்ள அதை தேடி பிடிக்காது, குடிக்கிறவங்க போய் அடுத்தவர்களை குடிச்சிரு, எங்கேயாவது போ, எங்க ஊர்ல கிடைக்காது. இன்றைக்கு நீங்க பள்ளிவாசல் பக்கத்துல எந்த அளவுக்கு நாம் தைரியம் இழந்து விட்டோம் தெரியுமா? கேஜி விற்கிறாங்களா? அதை சொல்றதுக்கு நமக்குள்ள உணர்வு இது இல்ல, சுற்றுவா. அட ரசூலுல்லாஹ்வே அப்படிதான் சொன்னாங்க. அவர்கள் பேசுகிற நேரம் பூமாலை போட மாட்டாங்க. கொல்லுவான்னு சொன்ன காத்தமுல் அன்பியா, நபிமார்களுடைய கடைசி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், என்னுடைய உயிரை விட மேலான நபி. பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அவர் முன்னாடி சொன்னார், மக்களே தப்பு தப்புதான், தப்பு தப்புதான், என்னை கொண்டாலும் தப்பு தப்புதான். என் கையில ஒரு சூரியனை வைத்து மறு கையில சந்திரனை வச்சு இதை விடுங்கன்னா நான் விட மாட்டேன்ட்டேன். தப்பு சரியாகாது. அல்லாஹ் சொல்றான், பல்லிக், நபியை போய் சொல்லுங்க, ஏதோ உங்களுக்கு வஹி அறிவிக்கப்பட்டதோ சொல்லுங்க. நீங்க சொல்லாம விட்டீங்க, ஃபைல்லம் தஃபால், நீங்க மட்டும் சொல்லாம விட்டீங்கன்னா நீங்க ரிசாலாவை எத்தி வச்சவர் ஆக மாட்டீங்க. அந்த குர்ஆன் ஆயத்து எப்படி முடியுது தெரியுமா? எப்படி முடியுது தெரியுமா? சொல்லுங்க நபியே என்று சொல்ற அல்லாஹ் எப்படி முடிக்கிறான்? வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ், மக்களிடமிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்றான். என்ன செய்வானா? மக்கள்கிட்ட இருந்து வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ், இவங்க உங்களை கொல்ல வந்தா நான் பாதுகாப்பேன், போய் சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ், 10,000 பேர் படத்திரண்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒன்றும் பண்ணலாம் போச்சு. ஊர் முழுக்க ரவுண்ட் அப் பண்ணி ஷேக் ஹசீனா விரட்டினாங்களே, அங்கால கிரௌட், இங்கால கிரௌட், இங்கால கிரௌட், அங்கால கிரௌட் எடுத்து ஆளா இது பண்ணினாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு 10,000 பேர் ரவுண்ட் பண்ணினாங்க. மதீனாவுல ரசூலுல்லாஹ்வோட ரூஹுக்கே வேணும்ண்டாங்க, வெட்டணும்ண்டாங்க. பெருமாள் அஹ்ஸா போர் படித்து பாருங்கள். இஸ்லாம் வளர்ந்தது, வந்தவர்கள் தோத்தார்கள், வந்தவர்கள் தோத்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் கவனமாக மக்களே நீங்கள் புரியணும். இந்த பிரச்சார பணியை நாம் முடக்கி விடுகிற நேரம் தயவு செய்து தப்பு கணக்கு போடாதீங்க. இது நடிகர் திலகம், கதாநாயகன் அதெல்லாம் இல்ல. சத்தியத்தை சொன்னால் எதிர்ப்பு வரும், எதிராளிகள் உருவாகுவார்கள். ஏன்னா அவன் வயிற்றுல பிரச்சனை வருமே, எப்ப கேஜி எடுக்காதீங்க, அது தடுங்கண்டா. விக்கிறவன் என்ன பாப்பான்? அவன்கிட்ட உள்ள பணத்திலேயே ரவுடி கூட்டத்தையும் போட்டு அடிதான் எடுக்கண்டவான். இதற்காக வேண்டி சத்தியம் ஓயாது. இளைஞர்களே, இந்த சத்திய பிரயாணத்தில் நீங்கள் பயணிக்கணும். நம்ம ஊர் பிள்ளைகளை பாதுகாக்கணும். யுவதிகள் கையில கொடுக்குறான் டேப்லெட். பாவிகளை எங்க போய் நிக்குது, எங்க போய் நிக்குது? உலகம் சீரழிந்து கொண்டு போகிறது என்று சொன்னால் தாய்மார்களை உஷாராவுங்க. எங்க முன்னோர்கள் மரணிக்கிற எங்க கையை பிடிச்சி எங்களுக்கு என்று வாழ ஊரை தந்தார்கள். பணம் அல்ல, வாழ ஊரை தந்தார்கள். அந்த ஊரை குட்டிச்சோறாக்கிட்டா போறோம். உங்க பிள்ளைகளை கையை பிடிச்சி எப்படி மௌத்தா போறீங்க? இந்த கேஜி உள்ள ஐஸ் உள்ள ஊர் தந்திருக்கேன்பா. எங்க ஊர்ல அதெல்லாம் விற்கிறவன் நிறைய நிக்கிறான். நீனு போய் அடிச்சு சாவு. பாப்பா ஜனாசாக்கு ஐஸ் அடிச்சுட்டு வருவான். என்ன ஓத வரும், என்ன ஓத வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆச்சரியம். பிள்ளைகளுக்கு ஜனாசாவுக்கு தொழுவிக்கண்டா தெரியாது. என்னன்னு கேட்கிறாங்க, ஜனாசாவுல என்ன துவா ஓதன்னு தெரியாது. ஹஸ்ரத் மக்ரிப் தொழுவிப்பாரு, லுகர் தொழுவிப்பாரு, பெருநாள் தொழுவிப்பாரு, எல்லாம் ஹஸ்ரத் தொழுவிப்பாரு. ஜனாசா மட்டும் ஹஸ்ரத் தொழுவிக்க மாட்டார். ஏன் தொழுவிக்க மாட்டாரு? ஹஸ்ரத் ஜனாசாவுக்கு தெரியாதா, தொழுவிக்க தெரியாதா? யாரு குடும்பத்தில் நெருக்கம்னு கூப்பிடுவார், வாங்கண்டுவாரு, நீங்க தொழுவீங்க மாண்டவர். ஏன் அப்படி சொல்றாரு?
அது லாஸ்ட் சான்ஸ். கிபிலால நீங்க போய் பள்ளியில தொழுகிற நேரம் ஒன்று முன்னுக்கு வச்சிருக்க மாட்டோம். கல்லும் இருக்காது, ஒன்று இருக்காது, ஒரு பார்சல் இருக்காது. வெறுமனே கிபிலாவை நோக்கி தொழுவோம். ஒரே ஒரு தொழுகை முன்னாடி ஜனாசா வச்சிருப்போம். மையத்தை வைப்போம். முன்னாடி வச்சு அடக்கிட்டு தொழ மாட்டோம். முன்னாடி கொண்டு வாங்கணும். ஆம்பளைக்கு இந்த பக்கத்துல, பெண்ணுக்கு இப்படி நில்லுங்கன்னு சொல்லிட்டு ஜனாசாவை முன்னாடி வச்சு சஜதா செய்யாம சுஜூது மட்டும் இல்ல நின்று தொழுகிறோமே, அது லாஸ்ட் சான்ஸ். ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற ஃபைனல் சான்ஸ். ஷிர்க் செய்யாத அடியார்கள் கலந்து கொண்டா ரப்பு ஒரு வாசலை திறக்கிறான். இந்த ஜனாசாக்கு 40 பேர் ஷிர்க் செய்யாதவர்கள் வந்தா நாங்க கணக்கு போட்டக்கூடாது. எல்லாம் அரசியல்வாதிக்கு லட்சக்கணக்கில் வருவான். அது அரசியல் உள்ளவன் வருவான். அரசியலுக்கு அதுக்குள்ளால் வருவான். ஒரு ஆன்மீகத்தில் அப்படி வருவான். எங்கேயோ தூத்துக்குடியிலிருந்து வருவான். அது மூத்தாயிட்டாரா பிரார்த்தனையோடைய வருவான். அவன் தக்பீரை கட்டின உடனே கண்ணால மலமலன்னு ஓடும். 40 பேர் ஷிர்க் செய்யாதவர்கள் சேர்ந்த வஜபத்துல உல் ஜன்னா, லாஸ்ட் வாய்ப்பு, ஜன்னாவுடைய கதவு திறக்கு. அப்பதான் ஹஸ்ரத் கூப்பிடுவார், மகன் வாங்க பாப்பாக்கு நீங்க தொழுவீங்க. அல்லாஹ் அக்பர் தக்பீரை சொல்லி கையை கட்டினதுக்கு பிறகு முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? அவுது பிஸ்மியோட சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவோம். ரெண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுவோம். மூணாவது இப்பதான் ஜனாசாக்குரிய துஆ, அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸலஹு வவஸி முத்கலஹு வக்ஸில்ஹு பில் மா, இப்படி போகும் துஆ. இப்போ யார் ஓதணும்? உம்மா ஜனாசா வச்சாச்சு, மகன் ஓதணும். அன்பு தாய்மார்களே, நம்ம தீமைகளை போய் எது நம்முடைய கடைசி பயணமோ அதுக்குரிய சந்ததியை நம்ம செய்யாம விட்டுட்டோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலதுன் சாலிஹுன் யதுலஹு, அவருக்கு துஆ கேட்கிற ஒரு குழந்தை விட்டுட்டு போட்டும், புள்ளி விட்டுட்டு போட்டும், அவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஜனாசாவை முன்னாடி வச்ச பிறகு இந்த நாள் எல்லாருக்கும் வரும். எனக்கும் வரும், உங்களுக்கு வரும், அருமை சகோதரிகளை எல்லாருக்கும் வரும். ஒரு நாள் கேள்விப்படுங்க, நான் மௌத்தாயிட்டேன். ஒரு நாள் நான் இருந்தா நீங்க மௌத்தாயிட்டு கேள்விப்படுவீங்க. அந்த நேரம் எங்க பிசினஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் வருவோம். அந்த மாதிரி டைம்ல ஜனாசா தொழிப்பாங்க. ஒரு சகோதரர் என்னோட நெருக்கமாக பழகினார். அவர் ரொம்ப துளைவு. அவருடைய ஜனாசாவுக்கு நான் போகிறேன். அவர் ரொம்ப பணி செய்தவர். அல்லாஹ் அவருக்கு அருள் புரியணும். ஆனால் ஜனாசாவில் அவர் மகனுக்கு தொழுகை கொடுக்குறாங்க. நானும் பலர்களும் போயிருக்கிறோம். அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி போட்டு தக்பீரை கட்டுறோம். அப்புறமேல மூணாவது தக்பீர் சொல்லப்படுகிறது. இப்ப அவருக்காக பிரார்த்திக்கிற நேரம் என்ன நடந்துச்சுண்டா, அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபி வஅஃபு அன்ஹு, அது கொஞ்சம் தாண்ட போகலே அடுத்த தக்பீர் சொல்லிட்டாரு. அப்புறம் சலாம் தான். கடுமையான வேதனையாக இருந்தது. அன்பு சகோதரர்களே, நாம் பெற்றெடுக்கிற பிள்ளைகள் கடைசி பயணம் போகிற நேரம் அவர்கள் ஒழுங்கான முறையில் பிரியாவிடை கொடுக்கிற பிள்ளைகளா நிக்கணும். உம்மாவை முன்னாடி வச்சதுக்கு பிறகு அல்லாஹும்ம ஃபிர் லஹு, அதாவது வாப்பா வச்ச உடனே அல்லாஹும்ம ஃபிர் லஹு, யா அல்லாஹ் ஒரு பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ், வர்ஹம்ஹு அவருக்கு அருள் புரிந்து விடு யா அல்லாஹ், வஆஃபி வஅஃபு அன்ஹு அவருடைய பிள்ளைகளை எல்லாம் மன்னிச்சு விடு யா அல்லாஹ், பொறுத்துக்கொள்ளு யா அல்லாஹ், வஅக்ரிம் நுஸலஹு அவர் நுழைகிற இடத்தை சங்கையாக்கிறியா யா அல்லாஹ், நேத்து வரைக்கும் சிரிச்சார் யா அல்லாஹ், நேத்து ராத்திரி பார்த்தார் யா அல்லாஹ், டேப்லெட் கேட்டார் யா அல்லாஹ், இன்றைக்கு அவர் எங்களை விட்டு போயிட்டார் யா அல்லாஹ், கண்ணியமா வச்சார் யா அல்லாஹ், இந்த நுழையை கண்ணியமாக்கிறியா அல்லாஹ், அவரை நுழைச்சிட்டு போறோம் யா அல்லாஹ், இந்த 6 அடி கபர்ல நாம வச்சுட்டு போறோம், இதுக்கு மேல அவர் பக்கத்துல உட்கார்ந்து பேச மாட்டோம் யா அல்லாஹ், லாஸ்ட் மூமெண்ட் வஅக்ரிம் நுஸலஹு அவர் நுழைவை சங்கையாக்கிறியா அல்லாஹ், வவஸி முத்கலஹு யா அல்லாஹ் விசாலமாக்கிறியா அல்லாஹ், அவருடைய நுழைவை விசாலமாக்கிரி, கபர்ல ராகத்தா நிக்கட்டு யா அல்லாஹ், என் வாப்பா யா அல்லாஹ், இப்படி எல்லாம் எங்களுக்கு எங்க உம்மா யா அல்லாஹ், இந்த உணர்வு வரணுமா இல்லையா? வக்ஸில்ஹு பில் மாயி வத்தல்ஜி வல் பரதி யா அல்லாஹ், தண்ணியால குளிப்பாட்டியா அல்லாஹ், பனி கட்டியால குளிப்பாட்டியா அல்லாஹ், குளிர் தண்ணியால குளிப்பாட்டியா அல்லாஹ், நாம குளிப்பாட்டிட்டோம் யா அல்லாஹ். இது என்ன குளிப்பு தெரியுமா? பிடிச்ச தண்ணியால குளிப்பாட்டின கல்புல உள்ள பாவத்தை, அதாவது தண்ணியால குளிப்பாட்டி எப்படி உடம்புல உள்ளத நம்ம குளிச்சா போகுமோ, கல்புல உள்ள அத்தனை நீ குளிப்பாட்டியா அல்லாஹ்,
தெரியாம செஞ்சிருப்பாங்க யா அல்லாஹ், எங்களை விட்டு போயிட்டாங்க யா அல்லாஹ், இதுக்கு மேல நிக்க மாட்டார்கள் யா அல்லாஹ். அந்த உணர்வு வரணுமே. வெண்மையான ஆடையில் அழுக்குப்பட்டால் எப்படி அந்த அழுக்கு கழுவினா போகுமோ அப்படி எங்க வாப்பா வாக்கிறியா அல்லாஹ். வாபுதில் குதாரன் கைரம் மின் தாரி வாஹிலன் கைரம் மின் அகலி வஸௌஜன் கைரம் மின் ஜௌஜி. என்ன சொல்லணுமா? யா அல்லாஹ், இந்த உலகத்துல ஒரு வீட்டை கொடுத்திருந்த யா அல்லாஹ், இதை விட சிறப்பான ஒரு வீட்டை கொடுத்துறியா அல்லாஹ் எங்க உம்மாக்கு, இதை விட சிறப்பான கொடுத்துறியா அல்லாஹ். வாஹிலன் கைரம் மின் அகலி, இந்த உலகத்தில் கொடுத்த குடும்பத்தை விட சிறப்பான ஒரு குடும்பத்தை கொடுத்துறியா அல்லாஹ். வஸௌஜன் கைரம் மின் ஜௌஜிஹி, இந்த உலகத்தில் கொடுத்த துணையை விட சிறப்பான ஒரு துணையை கொடுத்துறியா அல்லாஹ். அந்த பிள்ளைகளை உருவாக்கிட்டீங்களா? ஒரு ஜனாசாவுக்கு நான் கலந்து கொள்றேன். கடுமையான வெயில் நாள். என்னுடைய நண்பர் ஒருவர் நிறைய பழகி இருக்கிறார். அவரோடு அவருடைய திடீர் மரணம் கேள்விப்பட்ட உடனே ஷொக்கா இருந்துச்சு. அப்போ நான் போய் அந்த ஜனாசாவில் கலந்து கொள்கிறேன். சுப்ஹானல்லாஹ், நான் ஒவ்வொன்றாக பார்க்கிறேன். அவர் என்னோடு பேசியது கதைத்தது எல்லாம் என் மனக்கண் முன்னாடி வந்து போகிறது. அந்த வேளையில் அவர் மகன் தான் கபருக்கு இறங்குகிறார். அவர் கபரிலே மாப்பாவை வைத்த உடனே தேம்பி தேம்பி அழத் தொடங்கினார். எல்லோரும் போய்விட்டார்கள், நானும் அவரும் மட்டும் மிஞ்சிருக்கிறோம். நான் கொஞ்சம் ஓரத்தில் மரத்துக்கடியில் நிற்கிறேன். அந்த மகனை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். வாப்பாவை அடக்கம் செய்து தலைமாட்டில் அழுது கொண்டே இருக்கிறார். எனக்கு தோணியதை நான் சொல்கிறேன். அதாவது அவர் அழத் தொடங்கியதை நான் பார்த்தேன். வாப்பாவை கொண்டு போய் கபரில் வைக்கிற நேரம் அவர் தூக்க வேண்டி வந்தது. நான் நினைக்கிறேன், வாப்பா எத்தனையோ வாட்டி பிள்ளையை தூக்கியிருப்பார் சின்னத்தில். கடைசி வாட்டி வாப்பாவை தூக்கிட்டு ஒரு வாட்டி முத்தம் கொடுத்து லாஸ்டா கொடுக்க வைக்கிற நேரம் அது ஃபைனல் பிரியாவிடை. இதுக்கு மேல் மண்ணைத்தான் போட வேண்டி வரும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், ரசூலுல்லாஹ்வை நடு ரிஷியில அடக்கம் செய்யப்படுகிற நேரம் எங்க வாப்பா முகத்தை பார்த்து, ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்து உங்களால மண்ணை போட தோணிச்சான்னு கேட்டாங்க. ஹாத்தமுல் அன்பியா, அந்த அன்புக்கு அவரை மாறி அன்பு காட்டுவர் இந்த உலகம் பார்க்கல. அவருடைய பிரியாவிடையை சகித்துக் கொள்ள முடியாமல் கேட்டார்கள். அவருடைய முகத்தை பார்த்து உங்களால் மண்ணை போட தோணிச்சான்னு கேட்டார்களே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு வாப்பாமார்களையும் உம்மாமார்களையும் பிரியாவிடை கொடுக்கிற நேரம் இந்த உணர்வு சில நேரம் நல்ல பிள்ளைகளுக்கு வரலாம், ஐசிலையும் போதையிலும் உள்ளவர்களுக்கு வராது. தாய்மார்களே, உங்க குடும்பத்தை பாதுகாத்துட்டீங்களா? சிரிச்சு சந்தோஷமா நிக்கலாம், பிள்ளைகளை அழகாக சீவி சிங்காரிச்சு வளர்க்கலாம். இந்த தீன் அவர்கள் கல்விக்கு போகாவிட்டால் கூட்டத்தோட கூட்டமா போய் அவர்களும் வாயிலை மூக்களை வைப்பார்கள். படிப்பிச்சாலாம் சரியா நினைக்கிறீங்களா? படிச்சவன் அடிக்கிறான், பல்கலைக்கழகம் போனவனும் குடிக்கிறான், அவனும் வாயில வைக்கிறான். இந்த தீன் மட்டும்தான் அதுக்கு பாதுகாப்பு. ஏண்டா குடிச்சவங்களை முழுக்க உலகத்துல காப்பாத்தின தலைவரை நான் கூகுள்ல அடிச்சு தேடுறேன், எவனையும் காணோம், எந்த கிளப்பையும் காணோம், எதையும் காணோம். ஆனால் ஒரே ஒரு தலைவர் மட்டும் எனக்கு தென்பட்டார். நான் பக்க சார்பாக பேசவில்லை முஸ்லீம் என்பதனால். ஒரே ஒரு தலைவர். இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பில்லியன் டாலர்ஸ்கள் செலவழிக்கப்படுகிறது யூத் இளைஞர்களை காப்பாற்றணும் என்று பல திட்டங்கள் போடப்பட்டிருக்கிறது. எல்லா திட்டமும் மண், அவ்வளவுதான். அங்கால பிடிக்க ஆள் பேல் அவுட்ல வர மறுபடி விற்க இதான். ஆனால் ஒரே ஒரு தலைவர் ஆயிஷா நாயகி சின்னதா சொல்றார்கள், திருமணம் முடிச்சுதான் ஆயிஷா நாயகி இன்னமல் ஹம்ர் என்ற ஆயத்து இறங்குற நேரம், ரசூலுல்லாஹ் மௌத்தா போல 18 வயசு அவங்களுக்கு. அந்த ஆயத்து இறங்குற நேரம் கட்டம் கட்டமா அல்லாஹ் தடுத்தான். குடி இல்லாம வாழையலான்னு சொன்னதுதான் ஜசீரத்துல் அரப். அந்த கிளைமேட் வேற, நைட் லைஃப் அவங்களுக்கு. இருட்டாயினா நிலாவை பார்க்கணும், குடிக்கணும், பாட்டு படிக்கணும். அந்த பாட்டு நின்று அவங்க லைஃப் முடிஞ்சு. கல் கொஞ்சம் பூஸ்ட் ஆகி கொடுக்கும். பாபிக்யூவை போட்டுட்டு நிலாவை பார்த்துட்டு ஒரு பொம்பளை ஆடை விட்டுட்டு பாட்டு, அந்த பாட்டு தான் குர்ஆனா மாறிச்சு. அந்த இரவெல்லாம் அழுது அழுது கல்லு சாராயம் இல்லாமல் திருக்குர்ஆனை அலங்கரித்தார்கள் அவர்கள். அப்ப அல்லாஹ் வலா தக்ரபு ஸலாத்த வாந்தும் சுகாரா, குடிச்சிட்டு தொழுகைக்கு வந்துருவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குடிச்சிட்டு வராதீங்கப்பா தொழுகைக்கு. குட்டி அப்படி இருந்த ஊருக்கு ரசூலுல்லாஹ் வஹி ஒரு இன்னமல் அல்லாஹ் ஹராமாக்குறான். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, கொடம் கொடமா கொட்டினார்கள். அவங்க கொட்டினாங்களா இல்லையான்னு தெரியறதுக்கு ஒளிவில் தெரிஞ்சா தெரியும். இந்த உலகத்திலையும் இலங்கையிலையும் குடிக்காமல் ஓரளவாவது மற்ற சமூகத்தை பார்த்தா 90 குடிச்சா 10 குடிக்க மாட்டான்னு எடுத்தா எங்கள்ல 80 குடிக்க மாட்டான், 20 குடிச்சா. இந்த வீதாசாரத்தை மௌலிமார்கள் உருவாக்கினாங்களா? இல்லை.
ரசூலுல்லாஹ் காலத்தில் இது வந்தது. ஹராம் என்ற ஒன்றனால நீ விடுறோம். இப்போ உள்ள இளைஞர்கள் அதுக்கு மாற்றமாக போறார்கள். அதாவது தண்ணி ஹராம், சாராயம் ஹராம், புகை பிரச்சனை இல்லை, புகை பிரச்சனை இல்லை, டேப்லெட் ஓகே தானே. இப்படி போதைக்கு போகிற நேரம் பெரியவர்களே, இளைஞர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த தீமை பாவத்தை ஒழிப்பில் எல்லோரும் கை போடணும். இந்த இளைஞர்கள் மட்டுமில்லை, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணி இளைஞர்கள் மட்டுமில்லை, பெரியவர்கள் நீங்களும் கை கோர்த்து சரியான முறையில் ஊரில், அதாவது இந்த தப்பு தாவாவுடைய பணியில் ஈடுபட்டால் திரும்ப அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். காப்பாற்றலாம், அந்த இளைஞர்களை காப்பாற்றலாம். உயிரோட்டமான ஜனாசாக்களை பார்க்கலாம். அழுது பிரியாவுடைய கொடுத்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கேட்கக்கூடிய அடியார்களை பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அப்படி என்று சொன்னால் எத்தனை மணிக்கு குடிக்கிறது? 6:30. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தது இந்த தீமைகள் ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கிற நேரம் நமக்குள்ள ஈமான் உறுதியானதான் ஒரு தீமைக்கு நடுக்கம் வரும். அல்லாஹ் போட்டு நரகத்தில் பொசுக்குவான்டா என்னாகும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்லாந்து சியாங்மாய் பல்கலைக்கழகம், அதுல இருந்து ப்ரொஃபசர் தெஜாசான் வருகிறார். அவர் எங்க வர்றாரு? ரியாதில் ஒரு மாநாடு நடக்குது, குர்ஆனும் மாடர்ன் சயின்ஸும். இந்த மாநாடுக்கு தாய்லாந்துல இருந்து ஒரு ப்ரொஃபசர் வருகிறார், உடற்கூறு துறை விஞ்ஞானி. அவர் என்ன பண்றாருன்னா, இந்த மேற்பரப்புல இருக்கிற இந்த இதுல சில ஆய்வுகள் பண்ணக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்து பேராசிரியர். அவர் அன்றைக்கு எதுக்கு வந்திருக்கிறார் தெரியுமா? அந்த மாநாட்டுக்கு அவர் வந்தது அந்த பேராசிரியர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள. ஏன்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அவர் வரணும்? குர்ஆன்ல சூரத்து நிசால ஒரு ஆயத்து இருக்குது, இன்னல்லதீன கஃபரு பிஆயாத்தினா, எவர்கள் எங்க வேத வசனங்களை நிராகரிக்கிறார்களோ சௌஃப நுஸ்லிஹிம் நாரா, அவர்களை நெருப்பில் போட்டு அவர்கள் நெருப்பில் நுழைவிப்போம் என்றாலாம். தள்ளுவோம் நெருப்புல. மறுமையில வந்தா நெருப்போட வாழ வேண்டியது, சாவும் இல்லை வாழ்க்கை இல்லை. நீங்க நினைச்சு கூட போட்டு பொசுக்கூட்ட செத்து போயிருவாண்டே. நெருப்போட வாழணும், பசியும் வரும், நெருப்போட இருக்கணும். அந்த அளவு டெம்பரேச்சர் அப்படி நிற்கும். இன்னல்லதீன கஃபரு பிஆயாத்தினா சௌஃப நுஸ்லிஹிம் நாரா குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹா லியஸூகுல் அஸாப். அப்படி போட்டோன்னு நரகத்தில் போட்டோடனே அப்படியே இந்த தோலை கருகி எடுத்துருமா நரகம். தோல் அப்படி கருகி போயிருமா. அப்படி கருகின உடனே நாங்க என்ன பண்ணிடுவோம் தெரியுமா? போட்டு பொசு நல்லா பொறுக்கி அப்படி பொறிச்செடுக்க மாட்டோம். ஹாட்டையும் போட்டு நல்லா பொறின்னு பொறிச்சு தோல் மட்டும் தான் கருகும். நரக ஃபயர் அவ்வளோ அந்த மாதிரி உடம்பும் கொடுத்து வச்சிருப்பான். போட்ட உடனே தோல் போகும். தோல் போன உடனே நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? பிடிச்சவன் கிட்னியை பொறிச்சிடுங்க, ஹார்ட்டையும் பொறிச்சிடுங்க. அப்படியெல்லாம் இல்லையா, உசுறு இருக்குமா, அதான் வேதனைன்றது. போட்டு பொறிச்செடுத்து அவன் முடிச்சு போச்சு. என்ன பண்ணுவோம் தெரியுமா? பத்தல்லாஹும் ஜுலூதன் கைரஹா, புதிய தோலை போடுங்க. ஷர்ட் பத்தினா புதிய ஷர்ட் போடுற மாதிரி நாங்க நரகத்தை கட் பண்ணி இப்படி வச்சிருக்கோம். போட்டு பொசுக்கி எடுத்து முள்ளெல்லாம் பிடிச்சி இப்படி பொசுக்கி பாபிக்கு மாதிரி ஆக்கி. அப்படி இல்லை, மேல் தோல் போகிற நேரமே புதிய தோலை போடுங்கப்பான்னு குர்ஆன் நின்று இருந்தா ஆச்சரியம் இருக்காது. பின்னாடி ஒரு வசனம் வருது, லியஸூகுல் அஸாப், வேதனையை சுவைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்க புதிய தோலை போடுவோம். அப்ப என்னமோ குர்ஆன் சொல்லுது, புதிய தோல்ல தான் வேதனை இருக்குது, அதனால புதிய தோலை போடுறோம். பின்னாடி எப்படி வரணும்? தோலை மாத்துவோன்னு சொல்லி நிப்பாட்டினா பரவாயில்ல. இல்லை, எதுக்கு தெரியுமா? யஸூகுல் அஸாப், வேதனை அவர் சுவைக்கணும் என்பதற்கு புதிய தோல் போடுவோம். அப்ப நம்ம படிக்கிற நமக்கு என்ன விளங்குதுண்டா, நரகத்தில் புதிய தோல் போட்டாதான் வேதனை தெரியும். அப்ப தோல்ல தான் வேதனை இருக்குது. இது உலகத்துக்கு தெரியாது. எப்ப தெரியும் தெரியுமா? அப்புறம் தான் ஆபரேஷன் கண்டுபிடிச்சான். இந்த தோல்ல தான் வலி உள்வாங்கியல் இருக்கு, பெயின் ரிசெப்டர்ஸ் இந்த தோல் இருக்குது. அதை போட்டு தூங்க விட்டோன்னு வைங்க, அதுதான் வலிக்குதுன்னு சொல்லும். அடிச்சா வலிக்குது, அதுக்கு தான் வலிக்குது. அந்த வலி வந்து எடுத்து வலி உள்வாங்கிகள் இருக்குது. இது என்ன பண்ணலாம்? இந்த தோல்ல தான் இருக்குது. இந்த தோள்கள்ல உள்ளத இது ஏதாவது மயக்க ஏழுமண்டா, அதை ஒரு வகையை புரிஞ்சு கொண்டதுக்கு தூங்க வைக்க ஏழுமண்டா, அது வெட்டினால் வலிக்காது. கண்டுபிடிக்கிறான், கண்டுபிடிச்சிருந்தா மயக்க மருந்து அடிக்கிறான்.
பல்ல புடுங்கணுமா, பிடிச்ச அண்டு வேலை ஒரு புடி பிடிச்சிட்டான்னா உசுறு போயிடும். என்ன பண்ற, அதே அண்டு வேலை தான் பிடிப்பான். அடிச்சுட்டான்னா மறந்துடும், உள்ளதெல்லாம் வலி வழங்காது. கட்டுமையா பிடிச்சி ஆட்டி ஆட்டி எடுப்பான், எடுத்தாலே வலி வழங்காது. ஏன், அங்க உள்ள செல்லுக்கெல்லாம் மெசேஜ் கொடுத்தாச்சு. அந்த மெசேஜ் கண்டுபிடிச்சு எங்கெல்லாம் நோவு இருக்குதோ அது எங்க பாண்டா மேலதான் இருக்குதான். வெட்டிட்டு உள்ளக பசஞ்சா பெருசா இல்லையா, மேற்பரப்புல தான் இருக்குதாம். இதை கண்டுபிடிச்ச பிறகு அவருக்கு குர்ஆன் ஆயத்து கிடைக்குது. என்ன இது கண்டுபிடிப்பு? இந்த பக்கத்தில் உடற்கூறுத்துறை விஞ்ஞானி, சியாங்மாய் பல்கலைக்கழகம், தாய்லாந்து, அங்கிருந்து தெஜாசன் வந்தவர் இதை பார்த்து விட்டு சொன்னார், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். அவர் ஷஹாதத்தை சொன்னார், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ஏனென்றா 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோல் நரகத்தில் மெயின் சயின்ஸ், நரகத்துக்குள்ள போட்டுட்டு பொறிச்செடுக்கிறேன்டா கற்பனை பண்ணிடக்கூடாது. அந்த இடத்துல தோல் தான் முக்கியம் என்பது தெளிவா குர்ஆன் சொன்ன உடனே உடற்கூறுத்துறை விஞ்ஞானி அசந்து போகிறார். நீங்கள் குர்ஆன் என்பது விஞ்ஞான புத்தகமா நினைக்க கூடாது, அதுல முழுக்க முழுக்க விஞ்ஞானம் இருக்கிறது நினைக்க கூடாது. குர்ஆன் என்பது என்ன தெரியுமா? படிச்சுட்டு போற நேரம் நான் பேசுறேன், என் பேச்சு 2ஆம் ஆண்டு பிள்ளைக்கும் வழங்கி அட்வான்ஸ் லெவலுக்கு உள்ளவனுக்கு வழங்கினா ஓரளவு பரவாயில்லலாம். ஒருத்தர் பேசுறாரு, எல்லாரையும் உட்கார வச்சுட்டு ப்ரொஃபஸர் மார்களுக்கு மட்டும்தான் வழங்கிட்டுண்டா என்னப்பா நீ ஓன் திறமையை காட்டிட்டு போறேன்னு. ரஹ்மான் அவன் எப்படி எல்லாம் வச்சிருக்கிறான் தெரியுமா குர்ஆனை? இது படிச்ச சயின்டிஸ்டுக்கு மட்டும்தான் தெரியுமா? 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்கள் எல்கேஜின்னு வச்சா, இன்றைக்குள்ள ஆட்கள் அட்வான்ஸ் லெவல் வச்சா ஒரு பேச்சுக்கு அட எல்லா தரப்புக்கும் புரியணுமே, அவங்களுக்கும் புரியணுமா? விஞ்ஞானமா கொட்டி எடுத்தோம்னா ஒண்ணு வழங்காது. ஒரு வார்த்தையை சேர்த்த உடனே இந்த ஒரு வார்த்தை இவர்களை ரொம்ப அற்புதத்தை பார்க்க வைக்குதுன்னா, நரகத்தை சொல்லக்கூடிய ஆயத்தே விஞ்ஞானத்தால் கடுமையாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு ஒரு துளி சந்தேகம் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இதை நிரூபித்திருக்கிறான் என்று சொன்னால், இவைகளை எல்லாம் ஓதிட்டு போற நாம் இந்த ஈமான் நமக்குள் நுழைந்ததுக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஜினா வலா தக்ரபு, அதாவது வலா தக்ரபு ஜினா, ஜினாவுக்கு நெருங்காதீங்க என்றான். இதுதான் ஆக டேஞ்சரான பாவம். அன்பு தாய்மார்களே, மாப்பிளமார்கள் வெளிநாட்டில் சில பேர் குடும்பத்துக்காக போறாங்க. இங்க உள்ள பெண்கள் பலர்கள் என்ன பண்ணிட்டீங்க, மாப்பிளமார்களும் தப்பு பண்றாங்க, பெண்களும் என்ன பண்ணிட்டாங்க, அவர் உழைச்சி போடுறதுக்கு போனார். இங்க இருந்து இவர்கள் பல வகையான தொடர்புகள் உருவாக்கப்படுவதை கேள்விப்படுகிறோம், ஆங்காங்கே கேட்கிறோம். நான் கேட்கிறேன், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இதை தடுத்திருக்கிறான். ஜினா தடை என்று நமக்கு தெரியுது, அது எப்படிப்பட்ட தடை, அதுக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னு நீங்க புரிஞ்சு கொண்டால் நாம் நடுங்கி நிற்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். ஆத நபியை படைச்சிட்டு ஒரு மரத்தை காட்டுறான், இதுக்கு நெருங்காதீங்க, இந்த மரத்துக்கு நெருங்காதீங்கன்றான். அப்ப பயன்படுத்துற வாசகம் என்ன, வலா தக்ரபா, நீங்க 2 பேரும் என்ன பண்ணாதீங்க, ஆஜிகி ஷஜரா, இந்த மரத்துக்கிட்ட நீங்க 2 பேரும் நெருங்க கூடாது அப்படின்ட்டா. அதே சொல்ல எடுத்து போடுறான், ஒரு ஆம்பளைக்கு பொம்பளைட்ட காட்டி, பொம்பளைக்கு ஆம்பளைய காட்டி நெருங்கிறாதீங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான்டா. மனிதன் இந்த பூமிக்கு வந்தானே ஒரு மரத்தை பிடிச்ச ஆத நபி, அவர் கண்ணியமானவர், அவர் மரத்தை தான் பிடிச்சாரு. எங்களுக்கு அதே சொல் வருகிறது, மரத்துக்கு இல்ல. பொம்பளைய பிடிச்சாரப்பா, அந்நிய பொம்பளை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் நெருங்குற நேரத்தில் பலவிதமான அற்புதமான உரைகள் செய்தார்கள். ஒவ்வொரு உரையும் வித்தியாசமாக இருந்தது. பெருமானுடைய உரையை சஹாபாக்கள் கேட்கிற கண்ணீர் கண்ணூர் அப்படி ஓடிச்சு. அதில் ஒரு நாள் பெருமானார் வந்தார்கள் மிம்பருக்கு. ஜலச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் மிம்பரி, பெருமானார் மிம்பரில் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்ததுக்கு பிறகு வஜலஸ்னா ஹவ்லஹு, நாங்கள் அப்படியே ரசூலுல்லாஹ்வை சூழ்ந்து உட்கார்ந்தோம். ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துட்டாங்கடா, என்னமோ சொல்ல போறாங்கன்னு நம்ம உட்கார்ந்தோம். ரசூலுல்லாஹ்வுடைய பயான் நம்ம மாதிரி மணித்தியால கணக்கு பேச மாட்டாங்க. அவர்களுக்கு கொடுத்த அற்புதம் 2 வரியில முடிச்சிருவாங்க. அவ்வளவு பெரிய டேலண்ட். மணித்தியால கணக்கு பேசுவது டேலண்ட் அல்ல, 2 வரியில் விஷயத்தை புரிய வைக்க முடியும் என்றால் அது டேலண்ட். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பாதி, மக்களே எனக்கு பிறகு நான் பயப்படுகிறேன்டாங்க.
நான் மௌத்தான பிறகு பயப்படுறேன். எதுக்கு பயம் தெரியுமா? என் மௌத்தாகி போறது இல்லை, நான் மௌத்தான பிறகு உங்களை எல்லாம் விட்டுட்டு போயிருவேனே, அதை நினைச்சு பயப்படுறேன். ஒரு வாப்பாக்கு அந்த பயம் வரும். என் புள்ள குட்டிலாம் என்ன ஆகும், எல்லாம் நல்லா இருப்பாங்களா, பொருளாதாரம் என்ன ஆகும். ஒரு இறையச்சம் உள்ளவருக்கு அது வராது. அல்லாஹ் பொருளாதாரத்தை வைப்பான், அவருக்கு தீனை பத்தி வரும். தொழுவாங்களா, ஒழுங்கா நோம்பு பிடிப்பாங்களா, ஒழுங்கா எல்லாம் செய்வாங்களா, ஹராம் ஹலால் பேணி நடப்பாங்களா. இதே மாதிரி பெருமானுக்கு உம்மத்தை விட்டுட்டு போற நேரம் ஒரு பயம். என்ன பயம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பாதி, நான் மௌத்தான பிறகு உங்களை நினைச்சு பயப்படுறேன்றாங்க. எதுக்கு தெரியுமா? அயுஃப்த அலைக்கும் மின் ஜஹரத்தி துனியா, இந்த துனியாவை அல்லாஹ் உங்களுக்கு திறந்து தருவான். பாலைவனம் சோலைவனம் மாதிரி இருக்கும், அப்படி திறந்துருவான். இந்த பாலைவனம் இப்படி இருக்காதுன்றாங்க. ஜீனத்தண்டா துனியாவும் அதோடைய அலங்காரமும் அது வரும். இன்னொரு ரிவாயத்துல நீங்க பார்க்கலாம், முஸ்லீம்ல, புகார்ல, எல்லாத்துலயும் வரும். காலில் செருப்பு போட வக்கில்லாத அரபுகள் கட்டிடம் கட்டுவதில் போட்டி போடும் வரைக்கும் எத்த தாவலோன்னு ஃபீல் பண்ணியா. எப்படி வரும் தெரியுமா? நானா நீயா, நானா நீயா. அந்த எத்தந்தாவலூன்ற வசன் எப்படி என்றா, ஒருவருக்கு ஒருவர் போட்டி போடுவாங்களாம். நான் பெருசா நீ பெருசா, நான் பெருசா நீ பெருசா. அது வரைக்கும் ஜசீரத்துல் அரபுல கருப்பு ஒட்டகம் மேய்க்கிறவர்கள், காலில் செருப்பு போட வக்கில்லாதவர்கள், இவ்வளவு உயரமான கட்டிடம் கட்டுறது மட்டும் இல்ல, ஏன் கட்டிடமா ஓன் கட்டிடமானு போட்டி போடும் வரைக்கும் மறுமை நாள் வராதுன்னாங்க. அந்த காலில் செருப்பு போட வக்கில்லாத அரபு யாரு தெரியுமா? துபாய், சவுதி எல்லாம். இன்றைக்கு பெரிய பணக்காரன்றதுக்கு ஒண்ணுங்க வக்கீல்ல, கருப்பு ஒட்டகம் சோப்பு ஒட்டம்னு வச்சிருப்பாங்க. சோப்பு ஒட்டம்னா பெரிய கோடீஸ்வரன், கருப்பு ஒட்டம்னா பரம ஏழை. உலகத்தில் இன்றைக்கு உள்ள பில்டிங்ல அமெரிக்கா இல்லையா, பீஜிங் வரல, சைனா இல்ல, ஜப்பான் வரல. உலகத்தில் உள்ள கட்டிடங்களுக்கு உயரம் இருக்குது. உலகத்தில் ஆக பெரிய கட்டிடம் வந்து புருஜ் கலீஃபா 850 மீட்டர். அதுக்கு கீழே உள்ளது சைனால 550 கீழே, 550 600. இந்த டவர்ல லோட்டஸ் டவர் 340, இதான் உயரம். அப்ப இந்த இது டவர், அது பில்டிங்ஸ் பெரிய இது. அந்த மாதிரி கட்டிடங்கள்ல உலகத்துல எதுப்பா நம்பர் 1 கேட்டா புருஜ் கலீஃபா. எது? துபாய். அமெரிக்கால இல்லையா? இல்லையா? சைனால இல்லையா? இல்லையா? இப்ப ஒன்று கட்டுறான் எங்க? ஜித்தால. யாருக்கு போட்டி பாத்தீங்களா? அமெரிக்காவுக்கும் துபாய்க்கும் போட்டி இல்லையா, ஜெர்மனுக்கும் துபாய்க்கு இல்லையா. அவன் எழுதிட்டான் 2025 ஏன் வேலை முடிச்சிருமாட்டான். யாரு? ஜித்தா, சவுதி. என்னையா பேர்? பேர் என்ன? ஜித்தா டவர். என்னது அதிசயம்? வானத்தை நோக்கி ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் நாங்க தான். அப்படியா? இதுவரைக்கும் எவனும் கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் அடிச்சதே இல்லை. 850 நிக்குது. அவன் ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் அடிக்க போறானா? வானத்தை பார்த்து கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் பார்க்கணுமா? சவுதி. அதுக்கு பேர் ஜித்தா டவர். அது பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இருந்து சைன் பண்ணி முடிய அடுத்தவன் யார்? துபாய். அப்படியா? 2026 எங்கட ஒன்று முடியுது. என்னப்பா அது பேர்? துபாய் டவர். அவர் ஜித்தா டவர், இவர் துபாய் டவர். என்னப்பா? வானத்தை நோக்கிய செகண்ட் கிலோமீட்டர். அடப்பாவிகளா, இவனால 100 ஏறினீங்க, இப்போ 1 கிலோமீட்டர் போயிட்டீங்க. அட அங்கால 2வது கிலோமீட்டர். அவன் கல்ஃப்ல தான் போட்டி. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மக்களே, வயிற்றுல கல்ல கட்டினோம், ஈச்ச பழத்தோட வாழ்க்கையை கொண்டு போனோம். ஆயிஷா நாய் ஒரு காலத்தில் அழுவாங்க. அவங்க வயசு போற காலத்துல சாப்பாடு வைக்கப்பட்டிருந்த கண்ணால ஓடும். என்ன சொல்லுவார்கள்? என் வயோதிப கணவர் அருமை ரசூலுல்லாஹ் இதை எதையுமே பார்க்கலையே, இது எதையுமே சாப்பிடறது இல்லையே, கோதுமையை சலிச்சு சாப்பிட இல்லையே, அவர்கள் இது எதுவுமே டேஸ்ட் பார்க்கலையே, வீட்டுக்கு வந்து ஏதாவது இருக்குதான்னு கேட்டு இன்னி சாய்மண்டு போயிருவாங்களே, நான் நோம்பாளி என்று. அவர்கள் பார்க்காத உணவை எல்லாம் பார்க்கிறேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எதை அஞ்சினாங்க தெரியுமா? உம்மத்தை பார்த்துட்டு, மக்களே நான் உங்களை விட்டுட்டு போறேன், துனியாவெல்லாம் திறந்து தந்துருவான், நான் பட்ட மாதிரி கஷ்டம் நீங்க பட மாட்டீங்க, அதோடைய அலங்காரங்கள் எல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. எனக்கு என்ன பயன் தெரியுமா? ஒத்த குத்துனியா ஒத்த குன்னிசா. ஆண்களே, துனியாவை பயந்து கொள்ளுங்கள், பொம்பளைய பயந்துக்கோங்கண்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நரகத்தில வாசல் திறந்து ஒரு மனுஷனை கவ்வணும்டா ஒரு பொம்பளைக்கு ஏழும், ஒரு ஆம்பளை தூக்கி நரகத்தில் போட. ஒரு ஆம்பளைக்கு ஏழு, ஒரு பொம்பளை தூக்கி நரகத்தில் போட. அதுக்காக 7 மணி என்ன அர்த்தம்?
அல்லாஹ்ட பவர் சொல்ல, அந்த தப்புக்கு இழுக்கலாம், அந்த தவறுக்குள் நுழைய வைக்கலாம். இளைஞர்களே, யுவதிகளே, தாய்மார்களே, இந்த மண்ணுக்கு அல்லாஹ்வுடைய அருள் வேணுமா? நம்முடைய சந்தூக்குகளில் நாம் பயணிக்கிறோமே லாஸ்டா, அதுக்கு முன்னாடி நாம் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடணும். நம் பாவத்துக்கு மன்னிப்பு தேடி அந்த பாவத்திலிருந்து அல்லாஹ்விடம் தௌபா பெற்றோம் என்றால், பாவ மன்னிப்பு பெற்றுட்டோம்டா, இன்ஷா அல்லாஹ் தப்பலாம்டா. இந்த ஈமானோடு இப்ப பாருங்க, மக்கா மதீனாவுல அந்த ஈமான் உருவாயிட்டு உலகத்தில் நிறைய கோட்ஸ்களை நம்ம பார்த்திருக்கிறோம். அவரை கொண்டு வந்து வைப்பாங்க, தப்பு பண்ணினியா கேட்பாங்க. அவர் தெரிஞ்சு இவரை பிடிச்சிட்டு வந்திருப்பாரு, தப்பு பண்ணாரு கண்டோண்டுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு ஒரு பெண் வருகிறார். அவரை பிடிச்சிட்டு வந்தவங்க யாருன்னு கேட்டால் யாருமே இல்லை. யாராவது பிடிச்சிட்டு வந்தீங்களா, யாராவது கண்டீங்களா? அந்த அம்மா நேரடியாக வர்றா. யார சொல்லலாம், ஜுகைனா குலத்து பெண்ணண்டா. சுப்ஹானல்லாஹ், ஹாமிதியா பெண்ணு வந்து முன்னாடி நிற்கிறா. அல்லாஹ்வுடைய தூதரை நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன்டா. ஒரு பெண்ணு அதை சொல்லிட்டாங்கண்டா தண்டனை தெரியுமா? குழியை தோண்டி அவங்களை இறக்கி, திருமணம் முடிச்சிருந்தா குழியை தோண்டி இறக்கி கல்லால் அடிச்சு கொள்ளணும், அதுதான் தண்டனை. அந்த அம்மா எந்த தைரியத்தில் வந்திருப்பாங்க? ரசூலுல்லாஹ் மேல இருந்து கீழே பார்த்தாங்க, இல்லைம்மா வயிற்றில் உள்ளதை பெத்துட்டு வாங்கன்ட்டாங்க. அந்த அம்மா வயிற்றில் உள்ளதை பெத்துட்டு வர்றாங்க. ஒரு பாவம் செஞ்சா இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அப்போ வேர்த்து போடும், பதறுவான், அழுவான், ரப்பிடம் மண்டாடுவான். நாட்கள் போக போக மெல்ல மெல்ல காலம் கழிய கழிய அந்த வேதனை குறைஞ்சிரும். இந்த அம்மா எப்படிப்பட்ட அம்மாவா இருப்பா? குழந்தைய பெத்தெடுத்துட்டு வர்றா. யார சொல்லலாம், ஜுகைனா கொடுத்து பெண் வந்திருக்கிறேன், அந்த தீமையை செஞ்சவ ஹத்தை நிறைவேற்றுங்க யார சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இல்லம்மா அந்த புள்ளைய வளர்த்து பால் குடி மறக்க வச்சுட்டு கொண்டு வாமான்றாங்க. அந்த அம்மா போறா. இந்த அறிவிப்பாளர் சொல்லுகிறார், அவர் திரும்பி வருகிற நேரத்தில் இந்த தடவை திரும்பி போகக்கூடாது என்ற உணர்வோடு வருகிறார். ஏன் தெரியுமா? குழந்தைய கொண்டு வரக்கூடிய அந்த பெண் இப்போ குழந்தை கொஞ்சம் பெருசு, கையில் ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து அதை சப்ப வைக்கிறார். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் திரும்ப என்னை வீட்டுக்கு அனுப்பக்கூடாது, நான் அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்து விட்டேன், என் ரப்பை எப்படி நான் பார்ப்பது? ரப்பு என்னை பார்ப்பானா? ரப்புடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி நான் நிற்கிற நேரம் அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்வானா? என்னை போன்று தள்ளி விட்டால் எப்படி இருக்கும் என்ற உணர்வோடு வந்திருக்கிறார். உலக நீதிமன்றங்களில் இப்படியான அதிசயங்கள் யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். பெருமானார் வீடு தேடி போய் மனிதர்களை கொண்டு வந்து கொல்லவில்லை தாய்மார்களே, அது நடக்கவில்லை. மதீனமா நகரம் இந்த உலகத்தில் எல்லோரும் எல்லா திசையிலும் பார்த்தாலும் அது அதிசயம் அதிசயம் என்று சொல்லுகிற வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக மனிதர்கள் மாறியிருந்தார்கள். அந்த அம்மா இன்றைக்கு வருகிற நேரம், அந்த பிள்ளைக்கு எவ்வளவு வயசு நினைக்கிறீங்க? சாதாரணமா பால் குடி மறக்க வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 2 வருஷம், சுமக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்து அப்படின்னா விபச்சாரம் நடந்த அண்ணளவா ஒரு 3 வருஷம் இருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு அண்ணளவா, 3 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு பாவத்தை இன்றைக்கு மங்களாச்சா? எப்படி ஒரு ஈமான் அந்த பெண்ணிடம் இருந்திருக்கணும். அந்த அம்மா கூட்டி வரக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் நிற்கிறார்கள். அந்த அம்மா கூட்டிட்டு வர்றாங்க. அன்பு தாய்மார்களே, பெரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளால் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்றால், கடற்கரை ஓரமாக நாம் எல்லாம் அல்லாஹ்வை பற்றி இன்றைக்கு பேசியிருக்கிறோம். சில வேளை இந்த கடற்கரை ஓரமாக நன்மைகளும் தீமைகளும் சேர்ந்து நடக்கக்கூடிய இடங்களாக நாம் இவைகளை பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு இளைஞர்களும் யுவதிகளும் தாய்மார்களும் பெரியவர்களும் எல்லோரும் அமர்ந்து அல்லாஹ்வை பற்றி பேசியிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இறுதியாக அந்த பெண்ணை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். பிள்ளையோடு வருகிறார். சாதாரணமாக பிள்ளைகள் உங்கள் மேலே ஏறி விளையாடுற வயசு, உம்மி என்று கூப்பிடும், உங்களை அபி என்று கூப்பிடும், பாப்பா உம்மாண்டு செல்லமாக பேசி நீங்கள் ரொம்ப அன்பா நின்று காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் புள்ள முகத்தை பார்த்தாலும் சலிக்காது. அப்படி ஒரு ஈர்ப்பை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பிள்ளைகளில் வைத்திருக்கிறார். இந்த அம்மா விபச்சாரம் செய்ததுக்கு முன்னாடி அவர்களை கல்லறிந்து கொண்டிருந்தால் அது என்ன வேதனையோ அதை விட அதிகமான வேதனை பிள்ளையை பிறக்க விட்டு, அந்த பிள்ளைக்கு பால் குடி மறக்க விட்டு, அந்த பிள்ளை பக்கத்திலேயே வாழ்ந்து
இன்றைக்கு பிள்ளையை கூட்டிட்டு வர்றா, நடந்து வருகிறது பிள்ளை, கையில் ஒரு அதாவது ரொட்டி துண்டு ஷப்பி ஷப்பி வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், ஜுஹைனா குலத்து பெண் வந்திருக்கிறேன் யார் ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இந்த பிள்ளை இன்னார் கையில் கொடுங்கன்றாங்க. கை மாறி பிள்ளை அங்கே போகுது. தாய்க்கு என்ன நடக்க போகுதுன்னு பிள்ளைக்கு புரியுதா இல்லைன்னு தெரியாது. ஆனால் பிள்ளை கைமாறி போகிற நேரம் அந்த அம்மா முன்னாடி வருகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்குரிய ஹத்தை நிறைவேற்றுங்கள். குழி தோண்டப்படுகிறது. குழியில் இறக்கப்பட்டு கல்லை கையில் எடுத்து தோழர்கள் சரமாரியாக அடிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஒருவர் சொல்கிறார், நாசமா போன பெண்ணே என்று கல்லை எறிகிற நேரம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காதுக்கு அது கேட்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சொல்ல வேண்டாம், அப்படி சொல்ல வேண்டாம். இந்த பெண் யாரு தெரியுமான்னு கேட்டார்கள். இவருடைய ஈமான் என்னென்று தெரியுமா? இந்த ஈமானை மதீனத்து மக்களில் 70 பேருக்கு பிரித்து கொடுத்தால் அதை விட அதிகம் என்றார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உங்கள் வீட்டில் ஒரு 10 கிலோ அரிசி இருக்குது, அது உங்களுக்கே போதும். 1000 கிலோ இருந்தால் எத்தனை வீட்டுக்கு பிரித்து கொடுக்கலாமோ? இதே மாதிரி கனத்த ஈமானுடைய இந்த பெண், விபச்சாரம் என்பது அந்த தருணத்தில் ஏற்பட்ட ஒரு தவறு. ஈமான் தூக்கப்படுகிற நேரம் அந்த பெண் விபச்சாரம் செய்து விட்டால் அதற்காக வேண்டி பாவ மன்னிப்பே இல்லை என்று இல்லை. அந்த பெண்ணுக்கு திரும்ப ஈமான் சேர்ந்ததுக்கு பிறகு பலம் என்ன தெரியுமா? என்னை கொல்லுங்களேன், என் ரப்பை நான் பார்க்கணுமே, ரப்பு என்னை பார்க்க முடியாது என்று சொன்னால் மறுமை நாளிலே அல்லாஹ் சில பேரை பார்க்க மாட்டேன் என்கிறானே, அந்த கூட்டத்தில் நான் வரக்கூடாது. என் ரப்பு என்னோட பேச மாட்டேன் என்று சொன்னால், என்னை தூக்கி நரகத்தில் போட்டால் அதை விட என் ரூஹு போவது பெரிது, என் ரூஹு போனால் போகட்டும் என்று முன்னாடி வந்து அந்த பெண் குழியிலே இறங்கின பிறகு கல்லால் எறிந்து கொள்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அந்த பெண் கஃனிடப்பட்டு ஜனாசா தொழுதது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெண்ணுக்கு ஜனாசா தொழுவிக்கிறார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லிவிட்டு நான் பிரியாவிடை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த உரைக்கு என்ன நல்ல செய்தி? யா இபாதியல்லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூப்பிடுகிறான், யா இபாதி, என் அடியார்களே, யா இபாதியல்லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், அவர்களுக்கு அவர்களை தீங்கு செய்து கொண்ட அடியார்களே. அல்லாஹ் கூப்பிடுகிறான். புள்ள தப்பு பண்ணினா என் செல்ல புள்ளைன்னு கூப்பிட மாட்டாங்க, வேறு விதமான வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க. ஆனால் பாவம் செய்து அநியாயம் செய்து அக்கிரமம் செய்து அந்த அடியார்கள் எல்லாம் கூப்பிடுதான், யா இபாதி, என் அடியார்களே, யா இபாதி அல்லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அன்பில் நம்பிக்கை இழக்க வேண்டாம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ. அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவத்தை மன்னிப்பான். நல்ல ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு மக்ரிப் தொழுகைக்கு போவோம். பெரியவர்களே, நானும் நீங்களும் எல்லோரும் பாவம் செய்தவர்கள். இந்த பாவத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம், அவன் கஃபூர், அவன் மன்னிக்க கூடியவன், அவன் இரக்கமுடையவன். நாங்கள் எல்லோரும் சுத்தமானவர்கள் அல்ல. ரப்புல் ஆலமீன் வதுஊனி அஸ்தஜிபு லக்கும், பாவம் செய்தவர்களை கேளுங்கள், உங்களுக்கு நான் பதில் தருகிறேன், உங்களுக்கு நான் பதில் தருகிறேன் என்று சொல்கிறான். பாலைவனத்து வரலாறை நீங்கள் படித்து பார்த்தால் பாவம் செய்தவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட விதங்களை நீங்கள் படிப்பீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வரலாறுகளை எங்களுக்கு இன்றைக்கும் பாதுகாத்து தந்திருக்கிறான் என்றால் நாம் திருந்துவதற்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு நல்ல தருணம். நீங்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்கலாம், அல்லாஹ் மன்னிப்பான். தௌபாக்குரிய ஷரத்து சொல்வதற்குரிய நேரம் இல்லை என்றாலும் பாவத்துக்கு திட்டிவிட்டு நான் முடித்தால் அது பாவத்தோடு முடிந்துவிடும். மன்னிப்பு உண்டு என்ற நம்பிக்கை வந்தால் திரும்ப புது மனிதனாக இந்த உலகத்தை பார்க்கலாம், புதுதாக உலகத்தை பார்க்கலாம். ரப்பு உங்களை ஏற்றுக்கொள்வான் நிச்சயமாக. ரப்பு உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அவன் இரக்கமுடையவன், அவன் ரஹ்மான், அவன் ரஹீம், அவன் நிச்சயமாக இரக்கமுடையவன். பெருமானாரை கொலை செய்ய வந்தவர்களை அவன் மன்னிக்க முடியும் என்றால், பெருமானாரை வெட்டியவர் வெட்ட வேண்டும் என்று துடித்தவர்களுக்கு பெருமானார் பக்கத்தில் இடம் கொடுக்க முடியும் என்று சொன்னால், அபூ சுஃபியான் அவர் 10,000 பேரோட வந்தார் ரசூலுல்லாஹ்வை கொல்ல. முகத்தை கிழிக்கணும், வெட்டணும், இவரை கொல்லணும் என்று வந்தார். ஆனால் மக்கா வெற்றியிலே அல்லாஹ்
அபூ சுஃபியானுக்கு ஹிதாயத்தை கொடுத்திருந்தான். ரசூலுல்லாஹ் திருப்பிக் கொள்ளவில்லை தலையை, பையத்தை ஏற்றுக்கொண்டார்கள், மன்னித்தார்கள். கொலை செய்ய வந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் எவ்வளவு பாவமா இருக்கும் ரசூலுல்லாஹ்வை கொலை செய்ய வருவது என்பது. அல்லாஹ் மன்னித்து ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு பக்கத்தில் அவருக்கு இடம் கொடுத்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் இரக்கமுடையவன், அவன் பாசம் மிக்கவன், அவன் அன்பாளன். இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, அல்லாஹ் உங்களுடைய ஒரு பாவத்தை, 2 பாவத்தை, 3 பாவத்தை அல்ல, எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். யா இபாதியல்லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், அவர்களுக்கு அவர்களே தீங்கு செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்க போதுமானவன். அந்த நம்பிக்கையோட பள்ளிவாசலுக்கு போவோம், மன்னிப்பை கேட்போம், ஒவ்வொரு பாவமாக விடுவோம். விசேடமாக கிழக்கு மாகாணத்தில் தலை விதித்து ஆடக்கூடிய சீதனம், வெட்கக்கேடு. ஒரு பெண்ணிடம் ஒரு ஆண் கேட்கக்கூடிய இந்த சீதனம், ஆண் நஃபகா, அந்த உடன்படிக்கை கேவலம். பொண்ணை கூப்பிட்டு வந்து உட்கார்ந்து நிக்கா செய்ய மாட்டோம். மாமா வருவார், அதாவது வைஃப் த வாப்பா. ஏனென்றா அன்றைக்கு நிக்காவுடைய ஷரத்துகள் என்ன தெரியுமா? நீங்க எப்படி மகளை பார்த்தீங்களோ அப்படி நான் பார்க்க போறேன். நீங்க கொடுத்த உடை நான் கொடுக்க போறேன். நீங்க வச்சிருந்த வீடு மாதிரி நான் ஒரு வீட்டில் வைக்க போறேன். நான் செலவழிக்க போறேன். அது பெண்ணோட பேசி வேலை இல்லை. யார் இதுவரைக்கும் பெண்ணுக்கு பொறுப்போ அவரை உட்கார வைத்து பேசுகிற சபை, அதை கேலி செய்கிறோம் பெரியவர்களே. நிக்கா என்றால் என்ன? வாப்பாவிடம் இருந்து பிள்ளையை பொறுப்பெடுக்கிற வைபவம். அது தைரியமாக ரப்பிடம் அந்த ரிஸ்கை நம்பி 2 பிள்ளை அல்ல, 4 அல்ல, 40 பிள்ளை வந்தாலும் இன்ஷா அல்லாஹ் ஹுவர் ரஸாக், அவன் தான் ரஸாக் என்ற நம்பிக்கையில் பொறுப்பெடுக்கிறோம். ஆனால் கேவலம் அடியால் மாற்றிக் கொள்கிறோம். என்ன வீடு எனக்கு, அது எனக்கு, பொம்பளை புள்ளைய முடிக்கிறதுக்கு இது எனக்கு. இந்த கேவலமான லஞ்சம் யாரு சொன்னது? அந்த வீட்டில் பரக்கத்து வருமா? பொருளாதாரம் பெருசாகிவிட்டது. அல்லாஹ்வுடைய சட்டங்களை காலுக்கு கீழ் போட்டு மிதிக்க போகிறோம். தயங்கவில்லை, அதுக்கு தௌபா செய்வோம். அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்போம். ரஹ்மான் எங்களை ஏற்றுக்கொள்ள போதுமானவன். எங்களுடைய ஜனாசாக்கள் இந்த பூமியில், அதாவது அடக்கம் செய்யப்படுகிற நேரம், ரப்பு மன்னித்தவர்களாக, அவனுடைய அருள் பெற்றவர்களாக இந்த உலகத்தில் இறுதி பயணத்தை நாம் போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த விடயங்களை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்தேன். வல்ல நாயன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.